எனவே அவர்கள் அல்லாவிடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்தாலும் அவர்கள் போய் சொல்லி கொண்டே இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய நெஞ்சங்களில் தன்னை சந்திக்கும் நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான். இப்போ இதில் இரண்டை பற்றி அறிய வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல இறைவன் சொல்கிறாங்க, சைத்தானை நினைத்து விடுவோம், அனுப்பிடுவோங்கிறான். இதில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான்ங்கிறான். அது எப்படி இறைவனை அறிஞ்சிக்கிறது? போட்டு விட்டான், நயவஞ்சம் போட்டு விட்டான். வெளிப்படையே தெரியுது, மறைவான செய்தி என்ன இருக்கு தெளிவு. எனவே அவர்கள் இறைவனிடம் செய்த வாக்குறுதிக்கு, கடவுளிடம் செய்த வாக்குறுதிக்கு, அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்ததாலும், இறைவனிடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்ததாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது இறைவன் வாக்குறுதி செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்க? வேற கடவுள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தவங்க நிறைய கொடுத்துருக்கீங்க. நல்லபடியா இருப்பேன், ஒழுக்கமா இருப்பேன், எதுவுமே இல்லைங்களா செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க இல்லையா? இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன். இதெல்லாம் நீங்க கடவுள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நான் எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு யாருக்கா சொல்லியிருப்பீங்க இல்லையா? என் நம்பு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் யார் சாட்சியா இருக்காரு? யார் சாட்சியா இருக்கா? நான் கோயில அவங்க சத்தியம் பண்ணேன், உங்களுக்கு நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க தான் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. வானத்தையும் பூமியும் படைச்சவனுக்கு எல்லாமே அவனுடைய இடம் தானே. கோயிலுக்குள்ள மட்டும் தான் கடவுள் வருவாரா? மசூதிக்குள்ள, சர்ச்சுக்குள்ள மட்டும் அங்கே மட்டும் இருப்பாரா? அங்க எல்லா இடத்துல இருக்காரா? இப்ப நீங்க எங்க உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய வார்த்தைகளை சொல்றீங்களோ அங்க நீங்க உங்களுடைய இறைவனுக்கு வாக்குறுதி தர்றீங்க. நீங்க பேசுறது யார்கிட்டயும் பேசுறீங்க, ஆனா வாக்குக்கு சாட்சியாக அங்கே உங்களை படைத்தவர் இருக்கின்றார். உங்கள் இறைவனுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள். நீங்க மறந்திருக்கலாம் அல்லது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். அப்படி நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் எல்லாருக்கும் இருக்காரு, நீங்க தான் சொன்னீங்க. அப்ப இங்க நான் சொல்லும் போது யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களே எப்படி? உங்கள் இறைவனிடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்ததாலும். புரியுதா? எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு மாறாக இருக்கிறோம். இவனை லைட் டிடெக்டர் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்குமா? அப்படியே பொய் சாட்சி சொல்றானா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிஷின்ல கண்டுபிடிக்கணும் தேவையில்லை. உங்கள் மனதின் சாட்சியம் இருக்குது, அங்கே உங்களுடைய இறைவனின் சாட்சியம் இருக்கிறது, அவனுடைய பார்வை அங்கே இருக்கிறது, அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். மறந்து விட்டீர்கள். இல்லைன்னா கடவுளை கோயிலுக்குள்ள மட்டும் வச்சு கூட்டிட்டீங்க, மசூதிக்குள்ள சர்ச்சுக்குள்ள மட்டும் கூட்டிட்டீங்கன்னு அவர் வெளியெல்லாம் வரமாட்டாரு, எல்லாம் தாண்டி வரமாட்டாரு, அவரு வாக்கு கொடுத்த மாதிரி தான் நிற்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களை ஊர் போல அலைய விட்டு அவர் ஒரு இடத்துல உட்காந்துருவாருன்னு நினைக்கிறீங்க. ஏன்? உங்கள் இறைவனுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அதற்கு மாறு செய்ததாலும், நீங்கள் மாறாக நடந்து கொண்டதாலும், நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருந்ததினாலும், பொய் சொல்றோம், சரின்னு சொல்லிட்டு இல்லைன்றோம், ஆமான்னு சொல்லிட்டு இல்லைன்றோம், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலையேன்றோம், எழுதி கொடுத்துட்டு இது என் கையில் இல்லைன்றீங்க. ஏன்? கேமராவில காட்டினாலும் இல்ல அது ஏஐல செஞ்சுட்டாங்க, இது நானே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. என்ன கொண்டு வந்தா இல்லையா? எல்லாத்தையும் மறுக்கலாம், உங்கள் இறைவனை நீங்கள் மறுக்க முடியும். உங்கள் இறைவனை நீங்கள் மறுக்க முடியாது. நீங்க இறைவனுக்கு வேறு வேறு பேரை வச்சுக்கலாம், அல்லான்னு வச்சுக்கலாம், கடவுள் வச்சுக்கலாம், ஆண்டவன் வச்சுக்கலாம், எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம், சிவன் வச்சுக்கலாம், முருகன் வச்சுக்கலாம், எந்த பேர்னாலும் வச்சுக்கங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி செய்றீங்க, ஆனா கடவுள் தான் சொல்றீங்க. அவங்க நீங்க எந்த பேர் வச்சு எந்த உருவம் வச்சுக்கிட்டாலும் படைச்சவனுக்கு தெரியும் என்னை தான் கூப்பிடுறாங்க. அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, அவன் அதை பெருசா எடுத்துக்கீங்க. ஏன்னா அது எதை உருவம் எடுத்தாலும் அவன் படைச்சவனுக்கு ஏதாவது உருவம் செலுத்திருக்கீங்க.
ஆனா நீங்க மனசுல நினைக்கிறது என்னமோ உங்களை படைச்சோன்னதான், என்னையே உதவி செய்வான், எங்கிருந்தாலும் உதவி செய்வான் இல்லையா? அந்த எண்ணம் வரும்போது நீங்க எந்த பெயர் சொல்லி நீங்கள் அழைத்தாலும் அவன் அறிவான், அவன் என்னையே அழைக்கின்றான், படைத்தவன் அழைக்கின்றான். நம்ம வேணா சண்டை போட்டுக்கலாம், ஜாதி வேற மதம் வேற சண்டை போட்டுக்கலாம், ஆனா அவன் நம்மள பிள்ளைகளாக தான் வரலாம், தன்னுடைய படைப்புகளாக பார்க்கின்றான். நம்ம அனைவருமே அப்படிதான் வரும். நீ வேறு நான் வேறு அப்படின்னு பொய் சொல்றீங்க. அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருந்ததாலும் இறைவன் அல்லாஹ் கடவுள் அவர்களுடைய நெஞ்சங்களில் தன்னை சந்திக்கும் நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான். புரியுதா? நயவஞ்சகம் என்ன தெரியுது? உள்ள ஒன்று இருக்கு, வெளியில் ஒன்று சொல்லு, அதான் நயவஞ்சகம். நீங்கள் இரண்டாக இருக்கிறீர்கள், உள்ளே ஒன்றாக வெளியே ஒன்றாக இருக்கிறீர்கள். அதை உங்கள் இறைவன் அறிவான், உங்களை படைத்தவன் அறிவான். அவனை சந்திக்கும் நாள் வரை நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான். இப்ப உங்க மனசுல ரெண்டு விதமா தான் நீங்க இருக்கு. உங்களை நீங்களே ஏமாத்திருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நம்ம மட்டும் தான் ஏமாத்துறாங்க. நீங்க யாருக்கெல்லாம் பேசுறீங்களோ அவங்களும் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே போலதான் மற்றவர்கள் நல்லபடியா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் தான் மறைச்சு யாருக்கும் தெரியாம புத்திசாலித்தனமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. எதுக்கு நினைக்கிறவன் அதே மாதிரி புத்திசாலிதான் நினைச்சுக்கிறான். அவனும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கான். விட அறிவிக்கிறான், என்னை சந்திக்கும் நாள் வரை நயவஞ்சகத்தை போட்டு விட்டான். சந்திக்கும் நாள்னா என்ன? செத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சொர்க்கத்துல போய் ஹாய் காட் அவாரியும் அதான் இறைவனை எப்ப சந்திக்கிறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்ப சந்திக்கிறோம் அப்படின்னா, எப்ப நீங்க நான் செஞ்சதுக்கு, நான் நினைச்சதுக்கு நடந்துச்சு, ஆமா நான் இப்படி பண்ணேன் அதனால இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க இறைவனை சந்திக்கிறீங்க. உங்களுடைய பலன்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, நன்மைக்கு நன்மை பலன், தீமைக்கு தீமை பலன், அப்பொழுது இறைவனை நாம் சந்திக்கின்றோம், படைத்தவனை நாம் சந்திக்கின்றோம். நன்மைக்கு நன்மைக்குரிய பலனும் தீமைக்கு தீமைக்குரிய பலனும் உங்களை அடையும் பொழுது இறைவனை சந்திக்கின்றீர்கள். குற்றம் சொல்வதற்கு இல்லை. நான் யாரும் குற்றம் சொல்ல, உங்க மனசுக்குள்ளே இருக்கும். வெளியே சொன்னாலும் யார் யார் குற்றம் சொல்லி நம்ம வச்சுக்கலாம் நினைச்சா கூட உள்ளுக்குள்ள தெரியும் உங்களுக்கு எதுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு. அங்கே நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திக்கின்றீர்கள், படைத்தவனை நாம் சந்திக்கிறோம். அவரை சந்திக்கும் நாள் வரையில் அப்படின்னா ஒரே நாளா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவனை சந்திக்கிறீர்கள். வாழும் காலத்தில் நமக்கு அத்தனை வாய்ப்பு தருகின்றான். உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். கோயிலுக்கு போய், மசூதிக்கு போய், சர்ச்சுக்கு போய் இல்லை, உங்களுடைய செயல்களுக்குரிய பலன்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் இறைவனை நீங்கள் இருக்கும் இடத்தில் சந்திக்கிறீர்கள். எங்கேயும் போயில்லை, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திக்கிறீர்கள். அவன் எல்லா இடத்துல இருக்குதான் சொல்றீங்க, அவன் இருக்கிறான். நம்ம தான் டியூன் ஆகலை, இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. கரெக்டான டியூன் பண்ணா சிக்னல் கிடைக்கும் இல்லையா? அப்போ உங்களை டியூன் பண்ணும் போது நீங்க சந்திக்கிறீங்க, அவன் உங்களை டியூன் பண்றான். இப்ப பாரு, என்னை கேளு, என் பேச்சு கவனி, தெரியுதா போ அப்படின்னு கேட்கிறான். அப்ப கடவுளை, இறைவனை சந்திக்கும் நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டு விட்டான். ஏன்னா நம்ம பொய் சொன்னதன் காரணமாக, அவனுக்கு மாறு செய்ததன் காரணமாக, மாறாக நடந்து கொண்டது, மனதில் மாறாக நடந்து கொண்டதன் காரணமாக நயவஞ்சகத்தை சந்திக்கும் வரையில். அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்திக்கும் போது நயவஞ்சகம் நீங்களும் நேருக்கு நேரா அங்கே அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்லலையே, ஏதோ சாட்சியோட கொண்டு வாங்க கேட்கறதுல இல்லை. அவன்கிட்ட இந்த நயவஞ்சகத்தை நீக்கிடுவான் உங்களுக்குள்ள. உங்களுக்கே அது தெரியும், தெரியுது அவனுக்கு நான் பண்ண தப்பு எனக்கு தெரியும் போது அவனுக்கு தெரியுது. எனக்கு தெரிய வைப்பான், என் போதையை தெளிய வைப்பான். என் போதை தெளியும் போது எனக்கு தெரியுது அவனுக்கு தெரியுதுங்கிறது. அவனை சந்திக்கும் வரையில் அப்படிதான் மனம் வளர்ந்துறீங்க. வாழும் காலத்தில் நாம் திருந்துவதற்கான வாய்ப்பை நாம் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் மறைவாக வெளிப்படுத்தும் போதும் கேடு. மறைத்து வைக்க நாடுகின்றான், என்னுடைய தவறை எனக்கு மறைத்து வைக்க நாடுகிறான். நான் திருந்தும் பொருட்டு ஒவ்வொரு மனிதனும் திருந்துவதற்காக வாய்ப்பு தரும். ஒவ்வொருத்தரும் திருந்துங்க. உங்களை எல்லாரும் நான் வேதனைக்குள்ள ஆகிறதுக்காக இல்லை, நீங்கள் நேர்வழி அடைகிறதுக்காக, நல்ல வழி வாழ்வதற்காக.
நான் உங்களை என்னை சந்திக்கும்படி செய்யறேன். நம்ம அவனை பார்த்ததே இல்லை, பார்க்க முடியாது இல்லையே. அப்ப அவன் தான் நம்மள அவனை பார்க்கறதுக்கான அந்த சூழலை ஏற்படுத்துறான். அவனை சந்திக்கும் வரையில் நாம் சந்திக்கிறோம், ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். நம்முடைய பலன்களை நாம் காணும் அந்த நேரத்தில் எல்லாம் நாம் படைத்தவனை சந்திக்கின்றோம், நேரடியாக சந்திக்கிறோம். வெட்ட வெளிச்சமா தெளிவா தெரியுது, என்ன பண்ணோம்னு தெரியுது. நான் அப்பொழுது என் இறைவன் முன்னாடி இருக்கின்றேன். அதனால மனசுக்குள்ள வருந்துறோம், வேண்டாமே மறுபடியும் சொல்றோம், எந்த கஷ்டம் வந்துட வேண்டாம், நான் இனிமேல் சரியா இருப்பேன், இதுல இருந்து மட்டும் நான் தச்சா போதும், இந்த கஷ்டம் மட்டும் வராம இருந்தா போதும், இனி நான் சரியா இருப்பேன். எல்லாம் மனசுக்குள்ள வருது இல்லையா. உங்கள் இறைவனிடம் நீங்கள் மறுபடியும் வாக்கு தருகிறீர்கள், மன்னிக்கிறான். இப்படி தொடர்ச்சியாக ஆண்டுக்கு இருமுறையோ, நம்முடைய ஆயுள் காலத்தில் இருமுறையோ, ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்ததுக்காக ஒவ்வொரு ஆண்டும் சிறிதோ பெரிதோ ஒரு பிரச்சனை வந்து போகுது. வாழ்க்கையில ஒரு முறை இருமுறை வந்து போகுது. நம்ம வாழ்க்கையிலும் பெரிய கண்டத்திலிருந்து தட்சம் சொல்லக்கூடிய 2 முறை ஒவ்வொரு ஆண்டும் இருக்கு, நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு. உயர்த்தப்படுறது மாதிரி அதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டுக்கு இருமுறையும் வாழ்க்கையில் இருமுறையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் நம்மை கடக்க செய்து உயிர் கொடுத்து மீண்டும் நம்மை வாழ செய்கின்றார், நம்மை படைத்தவர். சந்திக்கும் வரையில் அப்ப நைவேத்தியத்தை நீக்கி தெளிவுபடுத்தினா மறுபடியும் எப்படி வாழப்படும். அவனை சந்திக்கும் போது அந்த இரட்டத்தனம் விளைகிறது. நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு காண்பிக்கப்படுது. நைவேத்தியத்தை நீக்கிறான், மறுபடியும் என்ன செய்வார் அதை பார்க்க படைத்தவன் பார்க்கின்றான், மறுபடியும் நீங்க என்ன செய்ய. அவருடைய ரகசிய எண்ணங்களையும் அவருடைய அந்தரங்க ஆலோசனைகளையும் அவன் அறிவான் என்பதையும், இன்னும் மறைவானவற்றை அவன் நிச்சயமாக அறிவான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா. நாம் மறைத்து வைப்பதை அவன் அறிவான், நம்முடைய ரகசிய எண்ணங்களை அவன் அறிவான், அந்தரங்க ஆலோசனைகளை அவன் அறிவான் என்பதையும் அவர்கள் அறியவில்லைதான். எப்பெல்லாம் தெரியுது, நம்முடைய அந்த அவனை சந்திக்கும் நாள் அப்ப எல்லாம் தெளிவுபடுத்துறோம். இது எல்லாம் அவன் அறிகிறான்ங்கிறத தெளிவுபடுத்துறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் தெளிவுபடுத்துறோம். இப்ப தப்பு செய்யறவங்க எப்படின்னா, இதையெல்லாம் கடந்து இதற்கு மேல மறுத்து அவங்க இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு மறுத்து தான் பேசணும். ஒவ்வொருவரும் இறைவனை மறுத்தவர்களாக. அப்ப ஒரு செய்தி உங்களுக்கு வருது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த ஊர்ல ஒரு குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆணுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, கேள்வி இல்லையா. உடனே ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு, கடவுள் எல்லாம் கடவுளே இல்லையா எல்லாம் சுற்றுக்காரங்களே சொல்றீங்களே, அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவளை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? ஒரு செய்தியை கேட்டுட்டு நீங்க கடவுளை குத்தம் சொல்றீங்க. கடவுளா இருந்தா அப்படின்னா நடக்குமா? உங்கள் நாம் அனைவரும் நம்முடைய நிலையில் இருந்து பாரு. ஒவ்வொருத்தருக்கும் படைச்சவன் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்லுவோம். கடவுள் அநியாயம் செஞ்சா அதுவே கடவுள் இல்லை இல்லையா. அவன் கடவுள் இல்லை. அநியாயம் அவன் செய்ய மாட்டானோ அவன் தான் கடவுள் சொல்லும், ஆண்டவன் சொல்லும், இறைவன் சொல்லும், அல்லாஹ் ஏன் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். அவனுதான் நம்ம படைச்சவன் கடவுள் சொல்ல. அப்ப இப்படி ஒரு நிகழும் போது நம்ம என்ன சொல்றோம், கடவுள் இருக்கிறானா தெரியலையே, இல்ல அநியாயம் நடக்கிறேன் ஏன் அப்படிதானே. நாம் அறிந்தவராக இருந்தால் அவ்விதம் கற்பிதம் செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு கருத்து, நாம் அறிந்தவராக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அவர்கள் வாழும் வாழ்க்கையை சீராக வாழ்வதற்காக அவனிடமிருந்து செய்தி வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் வரும். நம்முடைய உணர்வு இருக்கு இல்லையா, உணர்வு தெரியும். மனசுல நமக்கு வார்த்தைகளாக இல்ல ஒரு செய்தி வருது. உதாரணத்துக்கு நீங்க இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, மனசு ஏற்றுக்கல, எல்லாரும் கூப்பிடுறாங்க, உங்க மனசு மட்டும் ஏற்றுக்கல. ஏன்னு கேட்டா சொல்லலாம் தெரியாது. எனக்கு என்னமோ போக வேணான்னு இருக்கு, இல்ல போகணும்னு இருக்கு. அந்த சூழலை கேட்பேன். அங்கே உங்களுக்கு இறைவன் உங்களுடைய உணர்வில் அறிவிக்கின்றான். அது மாரி போய் தான் பார்ப்போமே, ஒண்ணுதான் கூப்பிடுறாங்க, அவங்க தான் கூப்பிடுறாங்க சொல்றாங்க. அப்படிதான் நம்ம காரியம் செய்யறோம் இல்லையா. பெரும்பாலும் நிர்பந்தம் பண்ணணும்.
நிர்பந்தம் பண்றோம். பிள்ளைகளையும் உடன் பிறந்தவர்களையும் பெற்றோர்களையும் நம்ம நிர்பந்தம் பண்றோம். நண்பர்களையும் இல்லையா நம்ம நிர்பந்தம் பண்றவர்களாக கட்டாயப்படுத்தி சில காரியங்கள் செய்ய வைக்கிறோம். நம்மளும் கட்டாயத்தின் பேரில் சில காரியங்கள் செய்யும். ஆனா உணர்வு அறிவிக்குது, அது வேண்டும் வேண்டாம் அந்த தேவைக்கேற்ப அறிவிப்பதற்கு அங்கே நம்முடைய இறைவன் நம்மோடு கட்டளையிடுகின்றான், பேசுகின்றான். அதற்கு மீறிதான் நம்ம இந்த காரியம் செய்யும். இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கு, இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நம்ம மறுக்கிறோம், அதை அவன் அறிவிப்பவனாக இருக்கு. நயவஞ்சகத்தை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போதெல்லாம் மாத்திரம் மறுபடியும் மறுபடியும் அதுக்கப்புறம் இறுதியாக சந்திக்கும் போது நயவஞ்சகத்தை நீக்கிட்டு இங்க வேதனை மட்டும்தான். நோய் வந்தா கூட மனசு நம்ம ரெண்டு விதமாக இருக்கிறோம். ஏன் உங்களுக்கு நீங்களே நீங்க அந்நியமாக இருக்கீங்க, அதை காட்டுற அதான் நயவஞ்சகம். உங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இருக்கு. எனக்கு அந்த நேரத்துல என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியும் நான் வேணும்னா அந்த மாதிரி வேஷம் போட்டுப்பேன், வேணும் இந்த மாதிரி வேஷம் பயன்படுத்துவீங்க. கேட்டா அந்நியம். ஏன் அந்த நயவஞ்சகத்தை அவன் இறுதி நாள் வரைக்கும் வச்சிருப்பான். அப்புறம் நயவஞ்சகம் நீங்க பண்ண முடியாது, தெளிவாக நீங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த சூழல் வரும். நிரந்தரமான வேலை. இப்ப நீங்க யாரும் நொந்துகிறது, யாரும் நொந்து முடியாது, தன்னைத்தானே நொந்து கொள்வதை தவிர எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஆமா படைச்சவன். நீங்க ஏமாத்துறீங்க. இப்ப உங்களுக்கு இல்ல, ஏன்னா நல்லதை யாரு நிராகரிக்கிறாங்களோ, நல்லதுன்னு தெரியுது, மறுக்கிறீங்க. இப்போ ஏன் சொல்றேன், நான் அவர்களுக்கு ஒரு சைத்தானை இணைத்து விட்டேன். நீங்களும் தேடி போகணும் பிசாச பேய அவனை கூட சேர்த்து விட்டுருவான். தொடங்கி கூட போப்பா கூட்டாளி தான் அப்படின்னு அவனே சேர்த்து விட்டுருவான். இல்லையா நமக்கு தான் பேய், அவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. இல்லையா கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு பேய். அப்ப அவன் ரொம்ப விரும்புறான், உன்னைய கூட போய் பண்றான். அவனே நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன், ஆனா நீ கொஞ்சம் கூட போய் கூட எடுத்துட்டு கூடாது. அவன் போட்டு விட்டான். நீ தனியா தெரியலாம் போக முடியல. எவனொருவன் அருளாளனின் நினைவை விட்டு விலகிக் கொள்வானோ நல்ல எண்ணத்திலிருந்து எப்ப நீங்க விளைவிக்கிறீங்களோ உங்களுக்கு பின்னாடி கேட்டா வரானா, இல்ல தோல் மேல தோல் கைப்பட கூட வரானா. நீங்க நல்லதுதான் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். எனக்கு ஒரு நல்லது இல்லை. ஏன்னா நல்லதை மனசுல இருந்து வெளுத்துட்டீங்க, நீக்கிக்கிட்டீங்க. இப்ப நம்ம கூட வருது கடவுள். கோயிலுக்குள்ள இருந்தாலும் சரி, மசூதிக்குள்ள இருந்தாலும் சரி, நெச்சுக்குள்ள இருந்தாலும் சரி, உங்களோட கூட நிற்க வேண்டியதுதான். நமக்கு நல்லதுன்னு தெரிகிறது, இன்னொருத்தவங்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது அது பொல்லாததா தெரியுது. இன்னொருத்தவங்க பார்வையை விடுங்க. இன்னொருத்தவங்களுக்காக நீங்க வாழல. அவளை பற்றி உங்களிடம் கேட்கப்பட மாட்டாது, உண்மை பற்றி அவளிடம் கேட்கப்பட மாட்டாது. உங்க பையனை பற்றி உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். உங்களுக்கான ஒரு சோதனை வரும்போது உங்கள்கிட்ட தான் நேரடியான கேள்வி. சரி என் பையன் என்ன சொன்னான், இந்த கேள்விலாம் இங்கே இல்லை, நீ என்ன பண்ணுங்கிற மட்டும் கேள்வி. உங்க பையன்கிட்ட கேட்கும் போதும் அதேதான், உங்க வீட்டுக்காரர் கேட்கும்போது அதுதான், உங்க அப்பாட்ட கேட்கும்போது அதுதான், உங்க தங்கச்சியிட்ட கேட்கும்போது அதுதான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு மட்டும்தான் கேள்வி தவிர அவர் பண்ணாரு இவர் பண்ணாரு அதெல்லாம் இல்லை. நீங்க என்ன பண்ண அது மட்டும்தான் கேள்வி. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் இவங்க பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்றது. அவன்கிட்ட அதெல்லாம் இல்லை. அவன் நேரடியான கேள்வி, நீ என்ன பண்ண, உன் மனசுல என்ன இருந்துச்சு தெரியும். நீங்க இந்த பூமிக்குள்ள கோர்ட்டு கேஜி ஜெயிலு இப்படி கஷ்டப்பட்டே இருக்கு. இது இல்லை அவன் கேட்கறது, இது நீங்களா உருவாக்கிட்டது தெரியும். அது வசதி இருந்தா ஒரு நியாயம், வசதி இருந்தா ஒரு நியாயம். இல்லையா ஒரு விஷயம் நல்லதுக்காக நம்ம சொல்றோம், அது இன்னொருத்தவங்க எல்லாம் அப்படி கிடையாது. இவ சொல்வது கடமை, கண்காணிப்பது அல்ல. வேதம்
நல்லதை எடுத்து சொல்லலாம். கண்காணிக்காதீங்க. நீங்க கண்காணிக்கீங்க, செஞ்சியா செய்யலையா, ஏன் செய்யலன்னு கேட்குறீங்க. நல்லதை எடுத்து சொல்றதோட முடிஞ்சது. நீங்க சொல்றது நல்லது தானா அல்லது நல்லது மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். யாரும் அதுல திரும்பி ஆராயக்கூடாது. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றத இவங்க சொல்றது நல்லது தானான்னு நானும் பார்க்கணும். நீங்க சொல்லிட்டாலே நல்லதுன்னு நான் பார்த்தாலும் நான் ஏமாந்துருவேன் இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதி, எவ்வளவு பெரிய சாமியாரு, எங்க அம்மா எல்லாம் போய் சொல்வாளா, இதெல்லாம் நான் வச்சிருப்பேன். ஆனா அவன் கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் கிடையாது. நீ சிந்திச்சியா சொல்லும் போது சரிதானே நீ வழங்கிக்கியா அப்படின்னு கேள்வி கேட்கப்படும். புரியுதமா? வேற பெர்ஸ்பெக்டிவ், இந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் கிடையாது. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிதான். நான் உண்மையா சொன்னா அதோட முடிஞ்சது. மனிதன் தனித்தனியாக வருகின்றான், தனித்தனியான அவனுடைய கேள்விகளுக்கு தனித்தனியாக அவன் திரும்பி செல்ல வேண்டியிருக்கு. கூட்டமாக தான் சென்றில்லை. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வே இருக்காது, தீர்வே கிடையாது. ஏன்னா நீங்க இல்ல நான் உண்மைதான் சொல்ல இல்ல போய் சொல்ல சொல்லுவோம். எப்படி தீர்வு சொல்லிருக்கோம் சொல்ல முடியுமா? இவர்கள் குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள், மனிதர்களை குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தான் திருந்த வேண்டும், இன்னொருத்த திருத்தவே முடியாது. யாரும் யாரொருவரையும் திருத்த முடியாது, சுயமாக திருந்த வேண்டும். சுயமாக திருந்தனா நல்லது கெட்டது புரியணும். நல்லது கெட்டது என்னன்றது நீங்க விலகிக் கொள்வது. ஒரு சத்தியத்தை உணரும் பொழுது இது சரி இது தவறுன்னு நீங்க உணர்ந்துக்கிறீங்க. பொதுப்படையான சரியெல்லாம் ஒண்ணு கிடையாது. குழப்பம் வராமல் இருப்பதற்காக சில நடைமுறைகள் வழக்கத்தில் இருக்கு. ஏன் அது செய்யுங்க. ரோட்ல இடது பக்கம் போகணும் அப்படிலாம் கிடையாது. நாளை கடவுள் கும்பிடுறேன், நான் வலது பக்கம் தான் போறேன் அப்படி போகணும். அது விஷயம். அது நீங்க உங்க மனசாட்சிக்கு பயந்து வாழும்போது என்ன குற்றம் செய்ய போறீங்க? என்ன குற்றம் செய்வீங்க? தவறு செய்வதற்கு இல்லை உங்களிடம். இன்னொருத்தர் பண்றான்னு சொல்லாங்க. அப்படி ஒரு நடக்குது அப்படின்னா நீங்க செய்யாத உங்களை நோக்கி வராது. நீங்கள் செய்யாதது உங்களை நோக்கி வராது. பாம்பை பாக்குறேன் அப்படின்னா அது விஷத்தன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா அந்த விஷத்தன்மை எங்க இருக்குன்னா நாம் பார்ப்பது எல்லாம் நமக்குள் இருப்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறேன், அது சில விஷயம் புரியுது. ஏன் புரியுது? என்கிட்ட அது இருக்கு, அதனால புரியுது. நான் திருடுறேன், சரியா? நீங்க திருடுறீங்க, உங்களை பார்த்தோன்னா தெரியும் திருடுறாரு. எனக்கு திருட்டா என்ன தெரியாது, திருடுறது கிடையாது. நீங்க ஒரு பொருளை எடுக்கிறீங்க, சரியா? அவங்க பொருளை அங்கே எடுக்கிறாங்க, அப்ப நீங்க திருடுன்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு அந்த அந்த சுபாவமே இல்லாதனால நீங்க திருடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. திருட சுபாவம் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கும்போது திருடாம பாருங்க தோணும். தெரியுமா? தெரியுமா இல்லையா? அப்ப என்னுடைய எண்ணம் தான் அங்கே பிரதிபலிக்கின்றது, அதைதான் நான் பார்க்கின்றேன். என்னுடைய எண்ணத்தை நான் அங்கே பார்க்கின்றேன், எனக்குள் அது இருக்கிறது, அதைதான் நான் பார்க்கின்றேன். இது விளங்கிட்டா போதும். படிப்படியாக இந்த கேடுகளில் இருந்து நான் விடுபட வேண்டுமே, இந்த மாதிரி இது எனக்கு கூடாது. நீங்க தெரிஞ்சுறீங்க, உங்களை சுற்றி சூழலை மாற்றப்படும். உங்களுடைய சூழல், நீங்கள் உலகத்தை மாற்ற வேண்டாம், நீங்கள் மாறுங்கள், உலகம் மாறும். எப்படின்னா நீங்க நல்லது பக்கம் திரும்புறீங்க, உங்களை சுற்றி நல்லது நடக்கிறத பாருங்க. நீங்க கெட்டதுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களை சுற்றி கெட்டதா நடக்கிறத பாருங்க. உங்களை நீங்கள் திருத்துவதற்கான வழி உங்களுக்கு முடியும், இன்னொருத்தர இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் திருத்துவதற்கு இல்லை, எடுத்து சொல்லலாம். திருந்துவது என்பது நீங்கள் திருந்துவது. நான் திருந்த மாட்டேன், எல்லாரையும் தெரிந்து சொல்றேன். இங்கதான் சிக்கல். இது யார் உள்ள நுழைஞ்சு பாக்குறது? அதனால எல்லாருமே நான் தூய்மையானவன், நான் நல்லவன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்ல புரியுது. ஏன்? தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என்று கூறுபவர்களை நீங்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கலாம். அப்படி இருக்காங்களா? நம்மள பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறோம்னு, அதுல இன்னும் தூய்மையாகும், சுத்தமாகும், நியாயமா வாழணும் அப்படி எழுத்துக்கு வாங்க. எனக்காக என் உலகம் மாற்றப்படும், எனக்காக என் உலகம் மாற்றப்படும். அப்படி ஒவ்வொருவரும் தன் உலகத்தை கவனித்தவர்களாக, தன்னுடைய உலகத்தை கவனித்தவர்களாக, இன்னொருத்தவங்க பார்வையில இல்லை. உங்க வாழ்க்கையை உங்க பார்வையில பாரு. அந்த பார்வை சரிதானான்னு நம்ம சரி பார்த்துக்கிறது தான் வேதம். அந்த வேதத்தையும் நம்ம
சரி பார்க்கணும். இது வேதம் தானே சரி பார்க்கணும். என் உள்ளம் அதை சரிபார்க்கும். வேதத்தை சரிபார்க்கும் ஒரு புத்தகம் எனக்குள் இருக்கிறது. அந்த புத்தகம் நான் புரட்டி பார்க்க முடியாது, அதனால புத்தகம் அந்த புத்தகத்தையும் நான் சரிபார்க்கின்றேன். இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் இது சரிதானா சரியில்லையாங்கிறத நான் ஆய்ந்து சிந்தித்து உணர்ந்து இப்ப நான் வாழ வேண்டியிருக்கு. இப்ப ஆய்ந்து உணர்ந்து சிந்தித்து இதுக்கெல்லாம் எப்ப சாத்தியம்? நீங்க மனம் அமைதியாக இருக்கும் போது சாத்தியம். உங்கள் மனம் அமைதி இல்லை என்றால் நீங்கள் உண்மையை உணர்வர்கள் இல்லை. உண்மைன்னு சொன்னா கேட்டுப்பீங்க, அவ்வளவுதான். மனசு அமைதி இல்லாம உங்களால உண்மையை உணர முடியாது. உங்களுக்கு மனசு அமைதி வேணும். அந்த மனசு அமைதியை எவராலும் கொடுக்க இயலாது. உங்களை படைத்தவர்கள் மனசு அமைதி வேணும்னா உங்களை படைச்சோட தான் நேரம். நீங்க கண்ணை மூடி கையை கட்டி உட்கார்ந்து அமைதி நினைச்சுக்கிறீங்க, அது கிடையாது. அது உள்ளுக்குள்ள 1000 எண்ணம் ஓடிக்கணும். உங்க எண்ணத்தை நீங்க கட்டுப்படுத்தணும் இல்லை. மனம் அமைதி என்பது எண்ணம் அங்கே இல்லை, நல்ல எண்ணம் மட்டும் இருக்குது. பல எண்ணங்கள் வந்து நன்மை இல்லை. நல்ல எண்ணம் இருக்கும்போது உங்க மனசு அமைதி இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கு. அமைதியில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். கையை கால கட்டி உட்கார்ந்து அமைதி கிடையாது. சொல்லித்தந்தா உங்கள் மனம் அமைதியுடன் இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பீர்கள், அதில் கவனத்தோடு இருப்பீர்கள். கவனம் நீங்கள் அமைதியுடன் இருக்கும்போது வருகிறது. அந்த அமைதியில் தான் உண்மை உங்களுக்கு புலப்படும். உங்கள் இறைவனின் வாக்கு உங்களுக்கு அப்பதான் நீங்க செவியேற்பீங்க, கேட்பீங்க. இறைவனுடைய வாக்கு உங்கள் மனதின் அமைதியில் தான் நீங்கள் செவியேற்பீர்கள். சத்தத்திலேயே பூஜை போட்டுக்கிட்டு கடவுளே கடவுளே அது கத்திட்டு இல்லை. நீங்கள் அங்கே தூப்பாடு விடுகிறீர்கள், கத்தி கதறீங்க. அங்கே கடவுளை எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க யாரோ கத்துறீங்க, சேவட மாதிரி கத்திட்டு. மன அமைதியில் உங்கள் காரியத்தின் நிகழ்வில் உங்கள் இறைவனின் வாக்குகளை நீங்கள் செவிமடுக்கிறீர்கள். கத்துறது என்ன? நீங்க உணர்ச்சியில் இருக்கீங்க. இறைவனோ உங்களுக்கு உணர்வில் உங்களுக்கு தன் செய்தியை அறிவிக்கின்றார். இன்னொருத்தவங்க பார்வையில அப்படின்னு நான் அறிந்து கொள்வதில் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் உணர்வதற்கான அந்த பாதையை காட்டுங்க. அதாவது ஒரு மனிதனை அவனுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புங்கள், வெளியில்லை. என்ன பண்றேன்னு அவன் சிந்திக்கட்டும். இதுதான் நேர்வழி காட்டுவது. எல்லாரும் சேர்ந்து என் பின்னாடி வாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த பாதையில போங்க, அது கிடையாது. அது நேர்வழியும் அல்ல. அது நம்ம எங்கேயும் கூட்டிக் கொண்டு போகாது. நாம் விரும்பியதுக்கு கொண்டு செல்லாது. நாம் விரும்பியது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, அங்கு திருப்பப்பட வேண்டும் மனிதர்கள். இல்லைன்னா அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவனை போய் அடிங்கன்னா எல்லாம் மொத்தமா போய் அடிக்குவோம், அது போய் இடிங்கன்னா இடிக்குவோம். அது ஆடு மாடுகள் மாதிரி. மனிதர்கள் அவருடைய உள்ளத்தின் பாதையில் கைத்தறியாக திரும்ப வேண்டும். மனிதன் ஆட்சியாளர் என்றால் அவன் தன்னுடைய உள்ளத்தின் பாதையில் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவன் திருந்துகின்றான். அதான் சிந்தனை செய்கிறது. சிந்தனை என்பது என் உள்ளத்தின் பாதையில் நான் திரும்புவது, உங்களை திருப்புவது அல்ல. உங்களை உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புவது. வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, என்னை பற்றி அறிவிக்கிறது. வேதத்துல எந்த ஹீரோவும் இல்லை, எந்த ஹீரோயின் இல்லை, யாரை பற்றி. வேதத்தில் சொல்லப்பட்ட கதை மாந்தர்களை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. வேதத்தில் இருந்து அறிவிக்கப்படும் போது நான் என்னை பற்றி அறிகின்றேன். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி அறிகின்றார்கள். இப்படிதான் வேதம் அறியாது. ஏன்னா நீங்க கேட்கறது ஏதோ கதை, யாருடைய கதை, அந்த காலத்துல இவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கதை கேட்டுக்கீங்களா? அந்த கதை எனக்கு உதவாது. வேதத்தின் செய்தி என்னை என்னுடைய மனதின் உள்ளத்தின் பாதையில் திருப்ப வேண்டும். இப்பதான் அறியாது. இப்பதான் மனதின் நேர்வழி வருவான். ஏன்னா யாருக்கு இல்லையா ஆட்சி, யாரோ ஆட்சி செய்யறாங்க, அவனுக்கு கீழே நான் இருக்கிறேன் சொன்னதை கேட்டுருக்கேன். நான் என்னுடைய இறைவனை ஆட்சியாளனாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்க உங்களுடைய இறைவனை ஆட்சியாளராக எடுத்துக்கொண்டால் எந்த சூழலில் நீங்கள் வாழ்ந்தாலும், அது கேபிட்டலிசமும் சோசியலிசமும் கம்யூனிசமும் அனார்கியும் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனிதர்களாக வாழ்வீர்கள். அதை பற்றி கவலை இல்லை. அது உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் மனிதராக வாழ்கிறீர்கள். நான் மனிதராக வாழ்வதை பற்றி வேதம் அறிவிக்கிறேன், இறைவன் அறிவிக்கின்றோம். நான் மனிதனாக வாழ்கிறேன். உங்களை சந்திக்கும் நாள் வரை நயவஞ்சகத்தை போட்டுக்கிறாங்க இல்லையா? அது சந்திக்கிறதுங்கிறது அடிக்கடி நம்முடைய பலன்களுக்கு ஏற்ற மாதிரி, செயல்களுடைய பலன்களுக்கு ஏற்ற மாதிரி சந்திக்கிறோங்கிற விஷயம்
இப்பதான் அது அறிவிக்கப்பட்டது. அது வந்து தீர்ப்பு நாள்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் ஒரு அசால்ட் வந்து செத்ததுக்கு அப்புறம் தீர்ப்பு நாள் வரைக்கும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தர் வந்து கேள்வி பெரிய நோட் புக் எடுத்து அந்த மாதிரி யாருமே பார்த்துலாம் வரணும். ரொம்ப கதை வரும். நம்ம சந்திக்கிறது எப்பவுமே நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி பலன் வரும்போது நம்ம அவனை நினைவு வருவோம். என்ன பண்ணுவோம்? அப்ப பாத்துக்கிறோம், வரும்போது பாத்துக்கிறோம். போக தெரியாது செத்து போகும்போது சித்திரகுப்தர் இருக்கிறாங்க, அவனையும் செத்து விட்டாரா, வேற ஏதாவது குடிச்சு எடுத்துக்காரான்னு தெரியாது. இந்த விளக்கம் நல்லா இருந்தது. நம்ம சந்திக்கிறோங்கிறது ஒரு நினைவூட்டல் அச்சத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இறைவனுடைய செய்தி வரும்போதெல்லாம் அந்தந்த காலத்தில் வாழும் மனிதர்களுக்கு விளையாட்டுப்படிதான் வருது. பின்னாடி வர்றவங்க மாற்றிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு தோண அதிகம் அந்த விளக்கங்கள் எல்லாம். வேதம் ஒன்றுதான், விளக்கங்கள் மாறுபட்டு இருக்கு. ஒவ்வொரு காலத்திலும் விளக்கங்கள் மாறுபடும். அந்த விளக்கத்தை பூரா வேதமாக்குகிறாங்க எல்லாருமே. விளக்கங்கள் வேதம் அல்ல, விளக்கங்கள் அந்தந்த காலத்தில் வாழும் மனிதர்களுக்கு எடுத்து சொல்வது. அது சரியா தான் இருக்கு. பின்னாடி வர்றவங்க விளக்கத்தை மட்டும் எடுத்து சொல்றாங்க, அதான் வேதங்கிற மாதிரி. அதான் மனசுக்கு ஏற்றுக்கொள்ளாம நிறைய வாதங்கள் வருது, நிறைய தர்க்கம் வருது. சரியா? புரிந்து கொள்ளக்கூடிய இதுதான் அப்படி மாறி சிந்தனை தேவைப்படுது. நன்மைக்கும் மதிப்புனால தீமைக்கும் மதிப்புனால நன்மைக்கும் மதிக்கணும். நன்மைக்கு ஆமா, இந்த நன்மைக்கு வந்து ஒரு நன்மை வந்திருக்குன்னா அதுக்கு சந்திக்கணும், தீமை வந்தாலும் அதுக்கு சந்திக்கணும். நேர விஷயம். ஆமா, நீங்க நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அந்த கடவுளை சந்திக்கிறீங்க. நீங்க எப்பெல்லாம் படம் பண்ணீங்க இல்லையா, ஒரு வீட்டுல ஒரு இறப்பு நடக்குது, கடவுளே அப்படி ஆயிடுச்சேன்னு கத்துறீங்க. அதாவது கடவுளை கூட சொல்றீங்க. நல்லது நடந்துச்சு உடனே கடவுள் சொல்றீங்க, அடுத்த நிமிஷம் என்னதுன்றீங்க. முதல்ல கடவுள் தான் கொடுத்தாருன்றீங்க, அப்புறம் என்னதுன்றீங்க. அப்ப எது நிகழும் போதும் பலன்கள் வரும் பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புறீங்க. அதாவது இறைவனை தான் ஒண்ணு குத்தம் சொல்றீங்க, இல்ல அவன் தான் கொடுத்தான்னு சொல்றீங்க. அடுத்த நொடி மாறி இல்ல நான் தான் சம்பாதிச்சேன், அடுத்த நொடியும் மாறிடுங்க. மாறி நான் தான் சம்பாதிச்சுட்டு அப்ப அவனை பெற சொல்லலாம் மாறுங்க. இறைவனை சந்திக்கூடிய நேரம் வந்துடலாம். பலன்களை நீங்கள் கிடைக்க பெறும் பொழுது இறைவனை சந்திக்கிறீர்கள். அப்பயும் வாக்கு தர்றீங்க, அதுக்கப்புறம் மறுக்கிறீங்க. அது நமக்கு அறிவிக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு அறிவிக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணுங்கிறத அறிவிக்கிறேன். அதுல அப்போ மனசுல மாறு செய்யாதீங்க, நல்லதுக்கு மாறா நடக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, பிறரை குற்றம் பெற சொல்லாதீங்க. இதெல்லாம் நமக்கு அவங்க எடுத்து சொல்றது, எப்படி வாழணும்னு எடுத்து சொல்றது. குழந்தைகளை பாக்குறீங்க, குழந்தைங்க அப்படித்தான் இருக்கு, சொல்லி கொடுக்காம. எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கு. குழந்தைகள் ஒவ்வொன்றுமே எந்த அமைப்பில் மனிதன் படைக்கப்பட்டாலோ அந்த அமைப்பில் ஒவ்வொரு குழந்தையும், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இறைவனை நினைவுபடுத்துகிறது. அதனால அந்த குழந்தைய பார்த்து யாருக்கும் எந்த கோவம் வருது. குழந்தை வீட்டுக்கு வந்துட்டாலே வீட்டை அதுக்குரிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுது இல்லையா? அது என்னன்னா இறைவனுடைய உறவை மறுபடியும் புதுப்பிக்கிறது. இறைவனை விட்டு விலை வாழ்றோம். ஒரு குழந்தை நம்ம இறைவனிடம் கேட்டு வைப்பதற்காக நான் அங்கேயும் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தையும் கேட்டுக்கிறது. நம்ம குழந்தைகிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு பதிலா எதை மறந்துட்டோமோ அதை கத்துக்கிறதுக்கு பதிலா அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி தரணும். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கேடுகளையும் சம்பாதிக்கும். அந்த குழந்தையும் சேர்த்து நம்ம கெடுக்கிறோம். இப்போ இறைவன் அறிவிக்கின்றார், என்னுடைய செய்தி என்னுடைய வாக்கு வரும் பொழுது யார் அதை பற்றி கொள்கிறார்களோ. இப்ப நல்ல செய்தி எடுத்து நமக்கு வருது, நல்ல செய்தி வருது, நமக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி வருது. இப்ப யார் அதை ஏற்றுக்கிறீங்களோ அவர்களுக்கு கவலையும் இல்லை, பயமில்லை. இறை வாக்குகளை நீங்கள் செவியும் பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்றது எப்படி, அதில் அது இறை வாக்கு தானு விளங்கி அப்புறம் அதை யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கவலையும் இல்லை, பயமில்லை. ஏன்னா ஒவ்வொரு இறைவாக்கும் நமக்கு நல்லது கெட்டதையும் பிரிச்சு அறிவிக்குது. அவங்க பிரிச்சு அறிவிச்சதை யார் ஏற்றுக்கிட்டு வாழ விரும்புறாங்களோ இறைவன் அவருடைய வாழ்க்கையை வாழ செய்வான். அவன் தான் வாழ செய்வான், நம்ம இல்லை. ஏன்னா எந்த நல்லதும் நம்மளால் செய்வதற்கு இல்லை, நன்மையாகவும் அவனிடமிருந்து. ஏன்
நான் செஞ்சேன் நினைச்சா எனக்கு பெருமை, நீ நான் கெட்டு விடுவேன், பெருமை என்னை வந்து தலைக்கு புற விட செய்து விடும். அப்ப அதனாலதான் இறைவன் அறிவிக்கிறான், புகழ் உங்களுக்குரியது அல்ல, நீங்கள் தவறி விடுவீர்கள், புகழ் அவனுக்கு, நன்மை அவனுடையது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது இன்னும் நான் பணிவோடு நான் இருக்கிறேன்னா இன்னும் எனக்கு நல்லது வேணும்னு கேட்கிறேன், என்னை படைத்தவனும் கேட்கிறேன், நான் தான் நல்லது செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இறைவன் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, படைச்சவன் தேவையில்லை, எல்லா நாளும் எனக்கு தெரியும், நான் செஞ்சுக்குவேன். இதுதான் ஆணவம், அகம்பாவம். இங்கே நாம் தீமைகளின் பக்கம் போகிறோம், ஆனா நல்லது நினைச்சுட்டு செய்வோம். அதுதான் பெரிய சூழ்ச்சி. நாம் ஏமாந்து போது அங்கேதான் நல்லது நினைச்சுக்கிட்டு செய்யறோம், அது நல்லது இல்லை, நமக்கு நல்லது. ஏன்னா பெருமை வந்துச்சு, பெருமையின் காரணமாக பிரித்து பகுத்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு மழுங்கி விட்டது. அந்த அறிவு இருக்காது, யாருக்கு இருக்கு? நீங்க செய்யறதெல்லாம் நல்லது, கடைசியில் என்ன பேசுவீங்க? கடைசியில் உட்காந்துட்டு நான் அந்த காலத்துல அப்படி பண்ணேன், இது பண்ணேன், ஊருக்கே நல்லது பண்ணேன் அப்படின்னு உங்க பெருமை பேசிக்க பார்த்துருக்கீங்க. கடைசி இல்லையா? யாரெல்லாம் சாப்பிட போறாங்களோ, வாழ்நாள் சாதனை கொடுக்க போறாங்களோ அவரை பற்றி போல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, விழாவா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவர் இப்ப பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவர் பழைய கதையை சொல்றாரு, அப்ப வாழ முடியும். கேட்டா அவரை புகழ்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சாப்பிட போறாங்க தெரியுது, எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அப்படியாது, வாழ்நாள் சாதனை முடிஞ்சு போச்சு, இன்னும் செத்து போகணும். அதானே அது அர்த்தம். அதானே கடைசியிலாவது நான் ஒரு நல்ல மனுஷன் சர்டிபிகேட் வாங்கிக்கிறேன். யார்கிட்ட? இவங்க இவங்க எல்லாம் நல்ல மனுஷங்களா இருக்கிறாங்க, இவங்க சர்டிபிகேட் கொடுத்து நான் நல்ல மனுஷனா அப்படியே சொல்லி கொடுப்பாங்க, நல்ல மனுஷங்க சர்டிபிகேட் இவங்க. என் இறைவனிடமிருந்து நான் நல்வாழ்த்து வர வேண்டும், அவனுடைய திருப்தி எனக்கு வேண்டும். வாழும்போது தெரியலையா அவங்க எப்படிப்பட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அப்படி இவங்கெல்லாம் சேர்ந்த நீ நல்ல மனுஷன் சொல்லணும், நான் விரும்புறேன். இல்லை, நாம் நம்முடைய இறைவன் மனதின் பொருத்தத்திற்கு வாழுங்கள், அங்கே உங்களுடைய இறைவனின் சாட்சியம், உங்கள் இறைவனின் திருப்தி இருக்கிறது, அதற்காக வாழுங்கள். ஏன் நீங்க ஆன்மீகவாதியோட கடைசியில் போட வேண்டியது, அப்பதான் அவர் திருப்தி நல்ல காலம் செஞ்சிருக்காரு அப்படின்னு. என் இறைவன் திருப்தி கொள்ள வேண்டும். ஆக உங்க மனசு நீங்களா இப்ப என்னை யாரும் மதிக்க மாட்டேறீங்க, அட்லீஸ்ட் என்னைய ஒரு பாராட்டு விழா நடத்தினா கூட பரவாயில்லை அப்படின்னு அளவுக்கு எல்லாரும் சொல்லி நீயே நடத்து, நீ நடத்து அப்படின்னு சொல்லி, ஏன் என் இறைவன் திருப்தி கொள்ள வேண்டும், அந்த திருப்தியில வாழணும். எல்லாரும் என்னை பாராட்டணும் எது கிடைக்கும்? நீங்கள் செய்யற ஒண்ணு இல்லையா? நீங்க செஞ்சு நல்லது செய்யறாச்சே, கைப்பட்டாலாம் தொடங்குமே. இப்ப கை மீள மாட்டேங்குதா? இப்ப ஏன் தொடங்க மாட்டேங்குது? இப்ப போல போங்களா செஞ்சதுக்கு இந்த பெருமை விரும்புறதுனாலதான் இன்னொரு அதை இல்லாயினாலும் உருவாக்கி முயற்சி பண்றாங்க. இல்லையா? 4 பேர் புகழ்ந்தா போதும், நான் நல்லவன், 4 பேர் நல்லவன் சொல்லிடுவோம். ஏன்னா 10 பேரை கூட்டு வச்சு கூட வச்சு பேசுறாங்க. என் இறைவனுடைய திருப்தி எனக்கு வேண்டும், என் மனதின் சாட்சியம் மனம் நிறைவாக இருக்க வேண்டும். யாருடைய பற்றி இல்லை. இப்பதான் நீங்க தனியா இருந்தாலும் கவனமா இருப்பீங்க. நீங்களா சேர்ந்து பிள்ளைங்களை வாரியம் போகணும்னு சொல்றீங்க. வாரியம் போனவங்க ஐயா தனியா இருக்க, நீங்க தானே அனுப்பிச்சீங்க. சின்ன வயசுல ஆசையை புள்ள கூட அமெரிக்கா போனா, அமெரிக்கா போனா நீங்க தனியா தான் இருக்கீங்க. அப்படி என் பிள்ளை என்னை கவனிக்கல, அவரை வெளியே சொல்றது, என் பிள்ளை பேர் கெட்டு போயிடும். எத்தனை வேஷம்? ஏதா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களால. ஏன் அடுத்தவங்க போல விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையை உங்களுக்கு நிம்மதி தரணுமா இல்லையா? தனியா இருக்கிறீங்க, கூட்டா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? கூட்டத்துல இருந்தாலும் நீங்க தனிச்சுதாங்கிறத உணர்ந்து உங்கள் இறைவனோடு இருங்கள், நல்ல எண்ணத்தோடு இருங்கள் அர்த்தம். இறைவனோடு இருங்கன்னா நல்ல எண்ணத்தோடு இருங்க, அது ஒரு கவலை இல்லை. குற்றம் குறைக்கூடாது மேல இறைவன் அறிவிக்கின்றான். எப்படி அவர் குற்றங்கள் எல்லாம் இருக்க முடியும்? நீங்களும் உங்களுடைய இறைவன் தான் எப்பயுமே. அவங்க இருக்கும்போது நீங்க நல்லதான் செய்வீங்க, அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க நல்லது செஞ்சு எதிர்பார்ப்பீங்க, 100 கொடுத்தா 100 திருப்பி கொடுக்கும். இதுதான் உங்க நல்லது. வாங்கியிருக்கா ஒருத்த கூட எட்டிப்பாங்க நான் விசேஷத்துக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் நாங்க நல்லது செஞ்சோம் வேற சொல்லு. நன்மைக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, நம்மை படைத்தவனுக்கும் தான் நன்மைக்கும் சம்பந்தம், நமக்கும் நன்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் நன்மை வேண்டும், நல்லது வேண்டும், அதை தருவதும் நம்முடைய இறைவன். நன்மையோ மனதோடு தொடர்புடையது, உடலோடு அல்ல. உடலுக்கும் நன்மைக்கும் தொடர்பில்லை,
நன்மைக்கும் மனதுக்கும் தொடர்பு. மனதின் மீது ஆதிக்கம் நம்மை படைத்தவனுக்கு மட்டும்தான். அவன்தான் நன்மை செய்ய இயலும். நல்லது அவனிடமிருந்து மட்டும்தான். ஆனால் புகழனைத்தும் அவனுக்கு, படைத்தவனுக்கு. அதை நினைவுபடுத்துறான். அவன் சொல்லல படைத்தவனுக்கே புகழ், படைத்தவனுக்கே புகழ், போற்றி போற்றின்னு சொல்றதுக்காக அவன் சொல்லல. அவனுக்கு அந்த போதையும் தேவையில்லை. நீங்க போற்றி போற்றின்னு சொன்னா அவனுக்கு போதை கிடையாது. உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்றான். அவ்வளவு நமக்கு ஆகாது, புகழ் நமக்கு ஆகாது, என்னை தாழ்த்தி விடும். அதன் காரணமாக அறிவிக்கின்றானே தவிர அவனை எல்லாரும் சுற்றி நின்று போற்றிட்டே இருக்குன்னு சொல்லல. அப்படி சொல்லல. அது அவனுக்கு தேவையும் இல்லை. காற்றுகள் வீசுகிறதே தன் இறைவன் புகழை போற்றுகிறது. காற்று வீசுது, தன் இறைவன் புகழை போற்றுதான். சத்தத்தை கேட்குது. அல்லான்னு கேட்கிறா, முருகன் கேட்கிறா, சிவன் கேட்கிறா, ஏசன் கேட்கிறா, கிறிஸ்துவன் கேட்கிறா. அது காற்று. காற்று அவருடைய வேலையை செய்கிறது, தன் இறைவனை போற்றுகிறது. பறவைகள் பறக்கின்றன, தன் இறைவனை போற்றுகின்றன. மனிதனும் தன் காரியத்தை செய்கின்றான், இறைவனை போற்றுகின்றானே தவிர வாயில கடவுளே கடவுளே போற்றி போற்றி இருக்கலாம் நேரம் நான் வந்து சாமி கும்பிடுறதான் என் வேலை. அவர் எப்படி சாப்பிட்ற? சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, உழுறதுக்கு ஆள் இருக்கு, கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு, சாப்பிடுறதும் சாமி கும்பிடுறது மட்டும் தான் என் வேலை. அப்படியே அப்படியே இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவருடைய காரியத்தை செய்யுங்கள், அதுதான் இறைவனை போற்றுவது. ஒவ்வொருவரும் இப்போ நீங்க அந்த செய்யக்கூடிய காரியத்தை கொண்டு மனிதனை பாகுபாடு பார்க்க மாட்டேங்குது. ஒவ்வொரு மனிதனும் தன் இறைவனுடைய காரியத்தை, தனக்கு தன் இறைவன் கொடுத்த அந்த காரியத்தின் மீது இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் எந்த மனிதனும் வீணான காரியத்தை செய்வதில்லை. எந்த ஒரு படைப்பும் வீணான காரியத்தை செய்வதில்லை. ஒரு மண் துகள் தன்னுடைய காரியத்தை செய்கிறது, தன் இறைவனின் புகழை போற்றுகிறது. அது எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஒரு இடத்துல ஒரு நல்லதை கவனிக்கிறீங்க, அது உங்களுக்கு உதவுனதை கவனிக்கிறீங்க, கடவுள் எப்படிலாம் பண்ணிச்சுட்டாங்க பாருங்க. அப்போ அந்த மண் கூட, அந்த இலை கூட, அந்த கல் கூட உங்களுக்கு தன் இறைவனின் புகழை உங்களுக்கு பறைசாற்றுகிறது, அங்கே அறிவிக்கிறது. அது தன்னுடைய வேலை செய்கிறது, தன் இறைவன் புகழை பறைசாற்றுகிறது. மனிதனும் தன்னுடைய காரியத்தை செய்து தன் இறைவனை புகழ காரியம் செய்யாமல் எந்த ஒரு காரியமும் நல்லெண்ணத்தோடு நீங்க செய்யும் போது இறை காரியம். இறை காரியம்னா கோயிலையும் மசூதிலையும் சர்ச்சிலையும் போய் சேர்றது மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்க நல்லெண்ணத்தோடு செய்யும் ஒவ்வொரு காரியமும் இறை காரியம், இறைவனுடைய காரியம், இறைவனுடைய பொருத்தத்திற்கு நீங்க செய்யக்கூடிய காரியம். ஒவ்வொருவரும் நல்லெண்ணத்தோடு நீங்க செய்யும் போது இறைவன் ஒரு உதாரணம் கூறுகிறான், அல்லாஹ் ஒரு உதாரணம் கூறுகிறான். ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர்களுக்கு ஒரு மனிதனும், ஒரே மனிதனுக்கு மனிதனும் இருக்கின்றனர். இவர்கள் இருவரும் சமமாவார். என்ன சொன்னா, ஒருத்தருக்கு பல எஜமானர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒரே எஜமானர். ரெண்டு பேருமே சமமானு கேட்கிறாங்க. ஒருவருக்கு ஒரே எஜமானர், ஒருவருக்கு பல எஜமானர், ரெண்டும் சமமானு கேட்கிறாங்க. ஒரு எஜமானர் தான் சரின்னு சொல்லு. இப்ப அப்பாவும் அம்மாவும் இருக்கிறீங்க, பிள்ளைகிட்ட உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்கும்னு கேட்டா என்ன அர்த்தம்? ரெண்டு எஜமானர் ஆயிட்டீங்களா? இப்ப குழப்பத்தோடு பண்றீங்களா? இது உலகத்திலே கேட்காத ஒரு கேள்வி கேட்டாச்சா? அப்படி இல்லை, இல்லை, எல்லாருக்கும் மட்டும் கேட்கறதானே. அவன் எப்படிப்பட்ட குழப்பத்தோடு பண்ணான்னு தெரியுதா? அம்மா உருவத்தால ரெண்டு பேர், ஆனா ரெண்டு பேருமே குழந்தைக்கு பேரண்ட் தானே. அழகான வழக்கம். குழப்பத்தை ஒண்ணு பண்றீங்களா நீங்க? அம்மை எப்படி சுற்றி வருவதும் உலகத்தை சுற்றி வருவதும் கதை மாதிரி சொல்றீங்க. அந்த கேள்வி ஏன் கேட்கணும் குழந்தைகிட்ட? குழந்தைக்கு அது எதுவும் தெரியாது, அம்மா அப்பாவும் அது தெரியாது. நீங்க தான் சொல்லி தருவீங்க, நாங்க அம்மா அப்பா அப்படின்னு. குழந்தையாக உணரணும் இல்லை, அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுது? இப்ப நீங்க விதைக்கிறீங்க, உங்க அறிவு விதைக்கிறீங்க. இங்க அந்த குழந்தை கிடைக்கிறது ஞானம், தெளிவு. நீங்க விதைக்கிறது அறிவு. இதுதான் குழப்பத்தை ஒன்று கொண்டு. அது பாப்பா அம்மா சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கு, அவர் தான் இந்த இடம் கொண்டு வர்றாரு, அதை பார்த்துதான் அம்மா வீட்டை கிடக்குறாங்க. அதனால அவர் தான் பவர்ஃபுல்லு, அவரை சொல்லுவோம். இன்னொரு இடத்துல அப்படி மாற்றி யோசிச்சு. இந்த யோசனை எங்க வந்துச்சு? நீங்க கேள்வி கேட்டதால வந்துச்சு. அது வரைக்கும் அது ஒண்ணுமே தெரியாது.
நீங்க கேள்வி கேட்டு அது கன்ஃபியூஷன் பண்றீங்க. அதுக்கு யோசிக்குது, இது ரெண்டுல யாரு பவர்? அந்த குழப்பத்தை உண்டு பண்றது நம்ம. நீங்க சொன்ன விளக்கம் ஒரு 40 வயசு 50 வயசு தான் முடியும். அது வரைக்கும் முடியாது. அது வரைக்கும் குழப்பத்திலேயே தான் வச்சிருப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கருத்து வேற்றுமை இருக்குல்ல, ஒரே கருத்து ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க. எந்த அம்மா அப்பா ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க? இருக்கிறாங்க. சொல்றாங்க ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர். இப்ப நீ என்ன எஜமானர் வேற வருவா? தாத்தா பாட்டி வருவாங்க, அத்தா மாமா வருவாங்க, சித்தப்பா சித்தி வருவாங்க. பல எஜமானர் அவர்களுக்கும் ஒரே மனிதனுக்கு ஒரு மனிதனும். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் யாரு? உங்களுடைய மனதில் நீங்க சிந்திச்சு செயல்படுறீங்க. உங்களுக்கு நீங்க தெரிய பெற்ற அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, சித்தப்பா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனும் இருவரும் சமவாரா? ஒரு பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கும், அப்பா சொன்னாலும் கேட்கும், பாட்டு சொன்னாலும் கேட்கும், அத்தை சொன்னாலும் கேட்கும். இன்னொருத்த அப்படின்னு என்ன சொல்றாங்க யோசிச்சு பண்ணும். ரெண்டு சமம் கிடையாது. சிந்திச்சு செயல்படலன்னு சொல்றாங்க. இருவரும் சமவாரா இருவரும் கேட்கறாங்க. சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு செயல்படும் போது அவங்க சொல்லுங்க, பொருள் இதை முடிச்சுட்டு வர இந்த வேலையை சொல்லியிருக்காங்க, அதில் கொஞ்சம் பொறுமையா இல்லை வேற இருக்கும். ஒரு பட்சம் இவங்க நல்ல பேர் வாங்கணும், அவங்க அதெல்லாம் கிடையாது. எல்லா காரியம் சரியா, எது முன்னாடி செய்யணும், எது பின்னாடி செய்யணும், சிந்திச்சு செயல்படுது. அதை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் நமக்கு? உணர்வின் பக்கம் திரும்பினா மட்டும்தான். நீங்க அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா, அம்மா சொல்றது கேட்பியா அப்பா சொல்றது கேட்பியான்னு கேட்டீங்கன்னா அவனை குழப்பறீங்கன்னா கெடுக்கிறீங்கன்னா. இவர்கள் இருவரும் சமமாவாரா? எல்லா புகழும் இறைவனுக்கு எனும் அவர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார். புரிய முடியாது. உங்க வாழ்க்கைக்குள்ள வேதம் வழிகாட்டுது, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் வழிகாட்டுது. அங்கிருந்து தொடங்கணும். எனக்குள்ள இருந்துதான் நான் தொடங்கணும், எனக்குள்ளே முடியணும். ஒவ்வொருத்தரும் அப்படி எந்த குழப்பமும் இல்லை. வேதம் மிக அழகாக நமக்கு வழிகாட்டு, மறைவானவற்றை அறிவிக்கின்றது, நமக்கு அறிவிக்கின்றது. வெளிப்படையானது அல்ல. உடலை பற்றி அறிவிக்கவே இல்லை, உங்கள் மனதை பற்றி அறிவிக்கிறது வேதம். மறை குர்ஆன் ஸ்கிரிப்சர் நம் மனதை பற்றி நமக்கு அறிவிக்கின்றது, உடலை பற்றி அல்ல. வேதம்னு சொல்லிட்டு விரோதமா சொல்லித்தரான். நீங்க உட்கார்ந்து நீங்க நின்றுட்டு நீ படுத்துட்டு கடவுளை கும்பிடணும்னு சொல்லிக்கலாம். இங்க நீ இங்க லட்டு கொண்டுக்கும், அது வளப்படம் கொண்டுக்கும், அது வேற கொண்டுக்கும் இல்லையா? அப்புறம் வேறு வித்தியாசமா கடவுளை கும்பிட்டாங்கன்னு நினைச்சு வரணும். நாங்களாம் கடவுளுக்கு தான் விடுவோம். இது பல எஜமானர்களுக்கு ஒருவனும். அந்த கதை ஒருவனுக்கு ஒருவனும்னா சிந்திச்சு செயல்படுறாங்க. இன்னொருத்தர சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, ஒரு பெரிய பூசாரி ஒரு சின்ன பூசாரி, இவர் ரெண்டு கிடப்பட்ட பூசாரி, இவர் எல்லா பூசாரிக்கும் பெரியவர். யார் பேச கேட்கறது தெரியல. சமமாக மாட்டார்கள். இறைவனுக்கு புகழ். புகழ் நமக்கு விளங்கும் போது எந்த இடத்திலும் காட்சிகள் மாறும். உங்களுக்காக மாறும். நாம் சிந்திக்கும் பொழுது காட்சிகள் மாறும். சிந்திக்கும் போது இறைவனுடைய துணையோடு இருக்கிறோம் அர்த்தம். என்ன சொல்றான்? சிந்திக்கிற போல சைல்டிஸ்ட் இல்லை, அது கடவுளை கும்பிட மாட்டாங்க. அப்படி கதை மாட்டாங்க. நமக்கு உயிரும் இருக்கிறது, உடலும் இருக்கிறது. சிந்தனையில் சரி தவறு பார்த்து சரியை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அங்கே உங்களுடைய ஆன்ம பலத்துடன் காரியம் செய்கிறீர்கள் அர்த்தம். ஆன்மீகவாதியும் சரியாவட்டம் கிடையாது, அறிவியல்வாதியும் சரியாவட்டம் கிடையாது. ரெண்டும் சேர்ந்துதான் மனுஷன். நம்ம மனிதனாக இருப்பதற்கு தான் வேதம் வழிகாட்டுகிறது. ஆன்மீகவாதியாக ஆவதற்கு அல்ல வேதம், அறிவியல்வாதியாக ஆவதற்கு அல்ல வேதம், மனிதனாக வாழ்வதற்கு வேதம். மனிதன் சகல காரியங்களும் செய்யணும். மனுஷன் தான் இரும்பு கண்டுபிடிச்சான், மனுஷன் தான் சமட்டியை சொல்றான், மனுஷன் தான் இரும்பு உருக்கிறதுக்கும் திரும்ப இருக்கிறதுக்கும் இன்னும் என்னெல்லாம் நீங்க சொல்கின்றீர்களே அதை எல்லாம் செய்யறது மனிதன். அவனைதான் நீங்க பிரிச்சு இப்ப சயின்டிஸ்ட் சொல்றீங்க. அதனால சிந்திக்கும் நிலை உங்களுக்கு உண்டு. சிந்திக்கும் பொழுது நீங்க சயின்டிஸ்ட் நான் நிறைய பிரிச்சு சொல்றேன். அப்படின்னா மனிதன் சிந்தனையோடு தான். அந்த சிந்தனையில் ஆன்ம பலம் இருக்க வேண்டும்.
அதாவது நல்லது கெட்டது பார்த்து நல்லது செய்ய வேண்டும். இது ரெண்டும் இணையும் போது உங்களுடைய சிந்தனையின் வாயிலாக வரக்கூடிய பலன் அழிவை ஏற்படுத்தாது, இல்லைன்னா அழிவை ஏற்படுத்தும். நீங்க சிந்திச்சுதான் துப்பாக்கி கண்டுபிடிச்சீங்க இல்லையா? சிந்திச்சுதான் பிறகு கண்டுபிடிச்சீங்க, சிந்திச்சுதான் வெளிமந்து கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அங்கே ஆன்ம பலம் இல்லை. அதன் காரணமாக அது கேடுகள் வாழ்ந்தீர்கள். எந்த ஒரு கேடும் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் எல்லாம் நீங்கள் மனிதனாக அங்கே இல்லை, வெறும் அறிவியல்வாதியாக மட்டும் நீங்கள் இருந்தீர்கள். அதன் காரணமாக கேடு. மனிதனாக இல்லை. மனிதனுக்கு ரெண்டும் உண்டு, சிந்தனையும் உண்டு, ஆன்மீக தன்மையும் உண்டு. ரெண்டுமே உண்டு மனிதன். அந்த மனிதன் ஒரு காரியத்தை செய்யும் போது கெடுதி இல்லை, எந்த கெடுதி இல்லை. ஒவ்வொரு மக்களும் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் அவருடைய முன்னோர்கள் அவர்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? விதவிதமான உணவு கொடுக்கணும். அந்த உணவு அவங்களுக்கு எந்த கெடு செய்யல, எந்த கெடு செய்யல. ஏன்னா அவர்கள் மனிதனாக இருந்து அந்த உணவை அந்த அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் அதை எடுத்து சொன்னாங்க. இப்ப நீங்க சைனீஸ் டிஷ், அமெரிக்கன் டிஷ் சாப்பிடுறீங்க, அவ்வளவும் கெடுதி செய்யல கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியாது, அந்த உணவை பத்தி தெரியாது, அந்த உணவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்ப நன்மைகள் நிகழும் போது அங்கே மனிதன் அங்கே அதை அறிவித்து தந்தார். அங்கே ஆன்மீகவாதியும் அறிவித்து தரவில்லை, விஞ்ஞானியும் அறிவித்து தரவில்லை, மனிதன் அங்கே தந்தார். மனிதன் தரும் பொழுது அது வழி வழியாக காலங்காலமாக நன்மை செய்கிறது. ஆன்மீகவாதிகள் அல்ல, விஞ்ஞானிகளும் அல்ல, மனிதன். நான் மனிதனாக இருப்பது. ஆன்மீகம்ன்றது உங்க மனசு சம்மந்தப்பட்டதுங்க, அறிவியல் உடல் சம்மந்தப்பட்டது. உடனே ரெண்டும் சேர்ந்தது நானே மனுஷன். அது ரெண்டா பிடிச்சிங்க, ஏன் ரெண்டா பிடிச்சிங்க? ஒண்ணுதானே, மனிதன் ஒருவன் தானே. அவனை எப்படி ரெண்டா பிடிச்சிங்க? மனசு தனியா உடம்பு தனியா பிடிச்சிங்க. நீங்க மருத்துவமனை போனீங்கன்னா அவனை மனுஷனா பார்க்க மாட்டான், உடம்ப மட்டும் தான் பார்ப்பான், மனுஷனா பார்க்க மாட்டான். ஒரு பொருளுக்குரிய மரியாதை தான் மருத்துவமனை, மருத்துவத்தில். மனிதனுக்கு மருத்துவம் தேவையில்லை. எனக்கு என்ன வேண்டும் என்று அவருடைய ஆன்மா அவனுக்கு அறிவித்து தரும். அதை செயல்படுத்த மூளை உண்டு, உடல் உண்டு, ரெண்டுமே உண்டு. இதை பிரிச்சுட்டானே. நான் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், அடுத்த சொல்றதை கேட்பேன். நான் சொல்றேன் அப்படின்னா விளங்கி அதை உணர்ந்து செய்யறத நான் சொல்றது ஒன்று. தன்னுடைய மனம் அவளுக்கு அறிவிக்கும், தன்னுடைய மனம் அவளுக்கு அறிவிக்கிறது. அதுவும் பிறர் சொல்வதை அப்படியே கேட்டு செய்யறது. ரெண்டு பேரு, ரெண்டு சமம் இல்லை. தனித்தனியா விஞ்ஞானி கண்டுபிடிச்சதுனால கேள்வி வருது. ஆமா ஆமா, அவனுக்கே தெரியுது, ஆபத்தா இருக்குன்னு தெரியுது. மனிதனாக அவன் இருக்கும் பொழுது கேடுகளை அவன் மறைத்து விடுகின்றான், நீக்கி விடுகின்றான். இவனை கண்டுபிடிக்கிறீங்கம்மா, அது ஒரு கேடு இருக்கு, நீங்க மனசுறீங்க வேண்டாம். நீங்க மனுஷனா இருந்தா இது நடக்கும் கேடு, மற்றவனுக்கு கேடு, இது வெளிவரக்கூடாது. நீங்க மனுஷனா இல்ல, அதாவது அந்த மனித தன்மை நீங்கி விட்டது, அறிவு மட்டும் வேலை செய்யுது. இப்ப பெருமை விட நினைச்சீங்க, நான் தான் கண்டுபிடிக்கிறேன், உலகம் சொல்லணும், எதா வேணாலும் கொண்டு வருது. இப்ப அதன் காரணமாக அழிவு. நீங்க பரிசு வாங்குறீங்க, உலகம் மூலம் போற்றக்கூடிய பரிசுன்னு, நோபல் பரிசுட்டு அது கண்டுபிடிச்சது. அதை எதுக்கு வேலை சொல்லுறான்? அணுகுண்டு குண்டுகளை வெடிமருந்து கண்டுபிடிச்சு எல்லாரும் செத்த உடனே அது மீள்றதுக்காக இந்த வருமானத்தை பூரா நல்லதுன்னு சொல்ல செய்யப்படும். எல்லாரும் ஒரு பக்கம் வெடிமருந்து கொடுத்து ஆளு கொள்றது, அதை வர காசை வச்சு நல்லது செய்யுது. நல்லா இருக்குல்ல உங்களுடைய காரியம். இந்த நன்மையை உங்களுடைய இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்றா நினைக்கிறீர்கள்? அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏற்றுக்கிறவங்க கடவுளை 10 பேர் கொண்ட கடவுளை 100 பேர் சோறு பண்ண கடவுளை அப்படியே ஏற்றுக்கொள்வானா? நினைச்சுக்கிட்டீங்களா? அதை மறைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பட்டம் பரிசு எல்லாம் கொடுக்குறான். நம்மளும் போய் பெருமையா வாங்கிக்கிறோம் இல்லையே? அவ எதுக்கு உதவி செய்றீங்க? அப்போ யாருக்கு உதவி செய்றீங்க? உங்களுக்காவது உதவியாது. யாருக்கு உதவி செய்யணும்? அவரை போய் உலகத்தை போல குற்றம் சொல்றீங்க. உலகத்தை எப்படி குற்றம் சொல்றீங்க? நம்ம உதவி செஞ்சு, கெட்டதுக்கு உதவி செஞ்சுட்டு உலகத்தை போல குற்றம் செஞ்சோம்.
நம்ம தான் உதவி செய்வோம். இப்போ நாம் திருந்தி நன்மைக்கு உதவி செய்தால் நம்முடைய உலகம் மாற்றப்படும். இறைவன் தன்னுடைய அடியார்களை அவன் பாதுகாக்கின்றான். இறைவன் தன் அடியாரை பாதுகாக்கின்றான். நிச்சயமாக நீரும் இறப்பவர், நிச்சயமாக அவர்களும் மறிப்பவர். எல்லாரும் இறக்க சாகாம வரமாட்டாங்க. யாருக்காங்களா? 7 பேர் இருக்கிறாங்க. நம்மளும் நம்புறோம் இல்ல? அனைவரும் இருப்பவர்கள் இருக்கா சொல்லியிருக்கா தெரியுமா வேதத்துல? அப்புறம் ஏன்டா கல்வெட்டுல போய் ஒரு செடி வச்சுக்கிறீங்க? என்னன்னைக்கு என்னை எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு அதுக்காக சொல்றேன். என் பேர் என்னன்னைக்கும் நான் செத்ததுக்கு அப்புறம் கூட என் பேர் எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நீயும் சாப்பிட அவனும் சாப்பிட ஒரு உன்னை பத்தி யாரும் தெரிய போதில்லை. ஏன் நான் வாழும்போது என் கூட இருக்கிறவன் வேணா அவனுக்கு தெரியும் என்னை பத்தி. இப்படி யாருக்கு உங்க பேர் சில பேருக்கு தெரியாது. தாத்தாவே 2 வருஷம் பாக்குறீங்க, யார் தாத்தா யாரு இவருன்னு கேட்பாங்க பேர. அப்புறம் நீங்க என் பேர் காலங்காலமாக உலகம் அழியும் நாள் வரை என் பேர் சொல்லப்பட்டு கொண்டு அதுக்கு சொல்றான். நீ சாப்பிட எல்லாரும் சாப்பிட்டா போறாங்க அப்படின்னு அறிவிக்கிறான். எதுக்கு சொல்றான்? நீ இந்த ஆட்டம் போடுற, ஏன் உங்களுடைய பேர் நினைக்கணும்னு விரும்புற, என்னுடைய திருப்தி பத்தாத அவனுக்கு. இவங்க உன்னை புகழணுமா? எப்படிப்பட்ட யாரும் உனக்கு தெரியல, எவ்வளவு நாளாகும் உனக்கு தெரியல, அவங்களெல்லாம் பத்தி இவங்க எல்லாம் போகணும்னு நினைக்கிறியான்னு. அப்ப நீங்க சார போறேன்னு ஏன் சொல்றான்? நீ சாரான்னா நான் எல்லாரும் சாரவங்க ஏன் சொல்றான்? அப்ப கொஞ்ச நாள் ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களான்னு கேட்கிறேன். அதோடைய அர்த்தம் ஏன் இவ்வளவு ஆட்டம் போடுங்க, ஏன் இவ்வளவு செய்யலாம் காரியங்கள் செய்வீங்க? அதுக்கு அறிவிக்கிறான். யாரு புகழன்னு விரும்புறீங்க, யாரை நீங்க புகழ்றீங்க? வாழ்றதுக்கு பதில் ஏன் பொய்யா புகழ்? புகழும் போது பொய்யா விஷயம் தானே. புகழும் போது யாராவது அந்த உண்மையை சொல்றாங்களா? என்ன புகழ்ந்து வல்லாதி வல்லடி கடவுளை ஏன் அத்தனை பேர் சொல்றாங்க? கருணாமூர்த்தி, கருணனை அப்படிலாம் சொல்றீங்க. ஏன் ராசியதான் சொல்றீங்க? அதே நடிகள் தான் நீரும் இறப்பவரே, அவர்களும் மறிப்பவரே, எல்லாருமே. அப்போ நியாயத்தோட வாழுங்கப்பான்னு சொல்றோம். அவ்வளவு அர்த்தம். நியாயத்தோட வாழுங்க, வாழும் காலத்தில் பின்னர் நான் உங்களை என்றென்றும் வாழ செய்யக்கூடிய வாழ்க்கையில் உயர்த்துகிறேன்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம எல்லாரும் சொல்றோம் கடவுள்கிட்ட போயிட்டாரு. தான் சொல்லும் போது கடவுள்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். என்றென்றும் வாழ்கிறார்கள் அர்த்தம். அந்த வாழ்க்கைக்குள்ள நான் உங்களை உயர்த்துறேன். ஆனா இங்க நீங்க அநியாயம் செய்யாம இருங்க அப்படின்னு. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டாங்க. சிந்திக்கலன்னு அர்த்தம். எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன், அதை மட்டும் தான் கேட்பேன் கேட்டுக்காங்க இல்லையா? சிந்தனைனா ஒண்ணு நின்றது இல்லை. நல்ல செய்தி வரும்போது, எச்சரிக்கை வரும்போது அதை சிந்திச்சு பார்த்து சரியா தானே இருக்கு அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வதும் அல்லது கெட்டதா இருந்தால் விலக்கிக் கொள்வது, இதுதான் சிந்தனை. அதெல்லாம் தெரியாது. எங்க தாத்தா சொன்னதை தவிர எதுவுமே கேட்க மாட்டேன். எங்க அப்பா சொன்னது மட்டும் தான் வேற வார்த்தை, வேற ஆட்கள் கேட்க மாட்டேன். இது சிந்தனை ஏற்றுதான். அதனால அவர்கள் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். பெரும்பாலும் எப்படி இருக்கிறான்? நான் அதை மட்டும் தான் கேட்பேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஏதோ உங்களுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறார். சிந்தனை சொல்லும் போது அடுத்து நல்லது வரும் பொழுது சிந்தனைன்னு சொல்லும் போது நீங்க மேல உயர்ந்து வரீங்கன்னு அர்த்தம். சிந்தனை என்ன அப்படின்னா மனிதரை உயர்த்தி கொண்டே இருக்குது. மற்றொன்றும் இருக்கிறது, நீங்கள் அதற்கு தகுதி வரவில்லை. அப்ப அந்த தகுதி எப்ப வருது? சிந்திக்கும் போது வருது. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பா முறையை மட்டும்தான், அவன் தவிர யாருமே சொன்ன கேட்க மாட்டாங்க. நான் இவ்வளவு சொன்னா மட்டும்தான் கேட்பேன், வரல கேட்க மாட்டேன்னு சொல்லும் போது நீங்க நின்று விட்டீர்கள். மற்றொன்றும் இருக்கிறது, நீங்க தகுதி வரவில்லை. அப்ப இறைவன் தொடர்ச்சியாக தன்னுடைய செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் மனிதனுக்கு. வாழும் மனிதனுக்கு அனுப்பலாம். நம்மை மட்டும் சென்று போனவர்களை பற்றி அல்ல, வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கு தொடர்ச்சியாக இறைவனுடைய செய்தி வருகிறது. அந்த செய்தியை நீங்கள் சிந்தித்து ஏற்றுக்கொண்டால் மற்றொன்றும் இருக்கிறது, அதற்கு நீங்கள் தகுதி அடைந்தீர்கள். இது ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் மற்றொன்றும் இருக்கிறது, காத்துறீங்க. இல்லைன்னா நீங்க முட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு மட்டும். இதை தவிர நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அது கரெக்டா இருக்கு, அது தவிர இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நின்றுட்டீங்க,
உங்க இறைவனுடைய வாக்குகளை பொய்ப்பிக்கிறீங்க, இறைவனுடைய செய்தி தொடர்ச்சியா இருக்குங்கிறத பொய்ப்பிக்கிறீங்க. பெரும்பாலும் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். கூட்டமா ஒரு கூட்டத்துல பச்சைக்காரங்களாம் வாங்கினா பச்சைக்கார வரைச்சா எதுக்கு கூப்பிடறது தெரியல. பச்சைக்காரன் வர சொன்னாங்க, கருத்துக்காரன் எப்படி வாங்க, கருத்துக்காரன் எப்படி நம்மளை பிரிக்கிறார்கள். அதாவது அதே இடத்தில் வைத்திருக்கிறார்கள். சிந்திக்க விடல, மற்றொன்று பிரிக்கிறது. அதற்கு தகுதி வரும்போது தகுதியும் என்னை இழக்க செய்கிறார்கள். சிந்தனை என்ன மனிதனை உயர்த்துகிறது. சிந்தனை இல்லாம நீ சொன்னதை செஞ்சுட்டே வந்தீங்க, புத்தகத்துல போட்டிருக்கு, நான் அப்படியே செஞ்சேன். நீங்கள் வளரவே இல்லை, நீங்கள் இன்னும் உயர்வு பெறவே இல்லை. புத்தகம் உங்களை எங்கேயும் கொண்டு செல்லாது, உங்களுடைய சிந்தனை தான் கொண்டு செல்லும். உங்களுடைய சிந்தனை தான் உங்களை கொண்டு செலுத்தும். அதை விட மேலான ஒன்று உங்களுக்கு கொண்டு வரும். சிந்தனை கொண்டு வரும். புத்தகத்துல எழுதியிருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த சிந்தனை, அதை விட மேலான சிந்தனை உங்களுக்கு வேண்டுங்களா? அதை விட மேலான உங்களுக்கு வேணுமா வேணாமா? நம்ம சொன்னதான் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதா? அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றியா? இருக்கு, வேணுமா வேணாமா? வேணும். உங்களுடைய சிந்தனையின் பக்கம் வாருங்கள். அன்பு உங்களுடைய சிந்தனை உங்களை இன்னும் ஒரு படி மனிதன் உயர்ந்து வருகின்றார். கடந்த காலத்தில் கொண்டு இல்லை, அவர்கள் சிந்தித்தவராக இருக்கிறார்கள், குற்றம் இல்லை. அவர் காலத்தில் சிந்தித்தவராக இருந்தார்கள், மனிதனுக்கு வழிகாட்டி இருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு வருவார். இப்பொழுது அதை தெரிந்து கொண்டீர்கள், அதற்கு மேலாக இருக்கிறது, மற்றொன்றும் இருக்கிறது, நீங்கள் தகுதி பெறவில்லை. சிந்தனை உங்களை தகுதிக்கு கொண்டு வரும். இன்னொன்றுக்கு நீங்க போவீங்க, ஏன்னா அங்கேயே நிற்பீங்க. 21ஆம் நூற்றாண்டு செய்யற காரியம் போல 10ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு அப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களே தவிர சிந்தித்தவர்களாக நீங்கள் வாழும் காலத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள். சிந்தனை செய்யும் போது மனிதராக, என்றென்றும் மனிதராக யார் சிந்தித்தாரோ அந்தந்த காலத்தில் அவர்கள் மனிதராக இருந்திருக்கிறார்கள். பிறரையும் மனிதராக வாழ்வதற்கான வழி அறிவித்தார்கள். சிந்திக்கும் போது மட்டும்தான் சிந்தனையின் பக்கம் திருப்பினார்கள். நம்மை நம்முடைய உள்ளத்தின் பாதையில் திருப்பினார்கள். அதுக்கு காரணம் நம்மை சிந்திக்க செய்கிறார்கள். சொன்னதை செய்யுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சிந்திப்பவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. சிந்திப்பவர்கள் நம்மை சொன்னதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சிந்திச்சு காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எதனாலும் இப்ப அவர்கள் பொறுப்பை தூக்கி கொள்ளவில்லை. அவர்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு சொல்ல மாட்டாங்க. சுமை சுமப்பவர் பிரிதலின் சுமை சுமக்க மாட்டாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உங்க உள்ளத்தின் பாதத்தை நீங்க என்ன செய்யணும் தெரியும். உங்க பிரச்சனைகளை நான் இருக்கிறேன் அப்படி யாருமே கிடையாது. அப்படி உங்களை நம்ப வைக்கிறாங்க, பொய்யா நம்ப வைக்கிறாங்க. யாரும் சுமக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கங்க. மன்னடிக்கிறோம், அப்பா அம்மா நம்மளை எல்லாத்தையும் எல்லா காரியமும் செஞ்சு வச்சுருவாங்க. அப்படிதான் நம்புறோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்புறம் அப்பா உட்காருப்பா நான் பாக்குறேன், அப்புறம் உனக்கு தெரியாது பாருங்க. அப்ப அதை ஏற்றுக்கணும் இல்லையா? அவன் இன்னொரு விஷயத்துல வந்துட்டு இருக்கான்னு ஏற்றுக்கணும். அது நல்லது கெட்டதுக்கு ஒரு கைட் மட்டும் பண்ணும். மனசு பக்கம் தெரிஞ்சு சரியா தவறான்னு கைட் பண்ணுங்க, சரியா போயிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் தான் உன்னை காலம் கூடாவும் நான் சம்பாதிச்சு வச்சுட்டு போறேன், உனக்காக 7 தலைமுறைக்கு சேர்த்து சம்பாதிச்சு வச்சுட்டு போறேன், நீ ஒண்ணும் செய்ய உட்காந்துட்டு இருக்கு. என்ன அவன் உட்காந்துட்டு மனுஷனாவே இருக்க மாட்டேன், உட்காந்துருக்கு. நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்காக தான். வழியை காட்டுங்க பிள்ளைகளுக்கு, நியாயமான வழியில் எப்படி வாழ்வதுன்னு வழி காட்டுங்க. உங்களுக்கு போக மிச்சம் இருக்குது, அவங்களுக்கு இருக்குதான் செய்யும் இல்லையா? நீங்க சேர்த்து வைக்கணும் அவசியம், மிச்சம் இருக்குது அது இருக்குதான் செய்யும். ஆனா அவருக்கு வழி காட்டுங்க, வாழ்வதற்கான வழியை காட்டு. நான் உனக்கு சேர்த்து சம்பாதிச்சு வச்சு போறேன்னு சொல்லும் போது நீங்க அக்கிரமம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, அவங்களே எடுக்கிறீங்கன்னா அனுமளவும் அநியாயத்தை தொடர்ச்சி செய்தி கொடுத்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் நம்பிமா தான் சரி, நூற்றாண்டுக்கு தான் செய்தி அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் தொடர்ச்சியா செய்தி வந்துட்டு தான் இருக்கு. பாகுபாடுலாம் கிடையாது, தொடர்ச்சியா செய்தி வந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் செய்தி வரும். நபிமாருக்கு அவர் கூட செய்தி இறை வாழ்க்கையில எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் தான் பொதுவாக. இறைவனுடைய செய்தியை அறிவிப்பவர்களும் இறை அடியார்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். நம்மை போன்ற மனிதர்கள் அவர்களும் நம்மை நம்முடைய உள்ளத்தின் பாதையிலே திருப்பினார்கள். நம்முடைய உள்ளத்தின் பாதையில அவங்க திருப்பினாங்க. நான் சொல்றதெல்லாம் செஞ்சவங்க சொல்லவே இல்லை. அவங்க யாரும் அப்படி சொல்லல. நான் சொல்றது அப்படி செஞ்சவங்க சொல்லல. அது அது சிந்திக்காத கூட்டமாக மாறிடும். அவங்க சிந்தனை செய்யதான் சொன்னாங்க. சிந்தனை செஞ்சு எது நல்லதோ அதை கடைபிடிக்க சொன்னாங்க.
இப்ப ஏமாற்றுக்கு உங்களை ஏமாற்றாத இருக்கட்டும். அவன் எப்படி ஏமாத்துறான்? அவன் சொல்லிட்டு போயிருக்காரியா அப்படியே செய்யணும் சொல்றான். ஏமாத்தான் அவன் அப்படி சொல்லல, அவன் சிந்திக்க சொன்னான். சிந்திச்சு அந்த சிந்தனை வரக்கூடிய பலன் தான் அவங்களும் சிந்திச்சுதான் காரியம் செஞ்சாங்க. அது நல்லது செஞ்சாங்க. சிந்திச்சு நம்மளே சிந்திச்சு அந்த நல்ல காரியம் செய்யணும்னு சொன்னாங்க. தவிர நான் பண்றதை எல்லாரும் பண்ணுங்க அப்படி சொல்லலாம். சிந்திச்சு செயல்படுங்க. புரியுதா? இப்ப நம்மள அவன் சொன்னதை அப்படியே கடைபிடிங்க. நம்மளை சிந்திக்க விடாம செய்யக்கூடிய கூட்டம் பெரும்பான்மையான மக்களா இருக்கும். பெரும்பாலானவர்கள் இருக்காங்க. அவர்கள் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். அவர்கள் நம்மை சிந்திக்க விடாம செய்கின்றார்கள். அப்பதான் நம்ம கூட்டமா இருக்க முடியும். தனித்தன்மை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். நீ சிந்திக்க கூடாது, கூட்டமா இருக்கணும். அப்பதான் நான் சொல்றீங்க அப்படியே அவங்க உருவாக்குவாங்க. நம்ம என்னுடைய அடியார்களோ நம்மை சிந்திக்கும்படி செய்கிறார்கள். சிந்திச்சு செயல்படுங்கப்பா. சிந்திச்சு செயல்படும்போது நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. நல்லதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு நீங்களே தான் செய்ய போறீங்க. அர்த்தம் இல்லை. ஒரு மரம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறது இல்லையா? மரம் உங்க வாழ்க்கையை வாழு, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறது. அது நமக்கு பலன் இருக்காது. நம்ம நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தா மற்றவர்களுக்கும் பலன் உண்டுங்கிற அந்த ஒரு சாட்சியத்தை நம்ம சொல்லுது. மரம் சொல்லுது. நின்ற இடத்துல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு மரம். ஆனால் அது பலருக்கும் பலன் தருகிறது இல்லையா? அதுபோல நீங்க அந்த மரம் சொல்லக்கூடிய பாடம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க. அதுல மற்றவர்களுக்கும் பலன் உண்டு. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா மற்றவர்களுக்கு பலன் உண்டு. ஒரு மரத்திற்கு அவர் நன்மையை கொடுத்த இறைவன் உங்களுக்காக கொடுக்காம இருக்கின்றார். உங்களுக்கு கொடுக்காம இருக்காரு இல்லையா? மரத்துக்கு அவர் நன்மையை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இல்லையா? ஆனா ஏன் இல்ல? நம்ம வாழ்க்கையை வாழல. அதன் காரணமா இருக்காது. நான் எங்க அப்பாவுக்காக வாழ்றேன், எங்க அம்மாவுக்காக வாழ்றேன். உங்க வாழ்க்கை வாழும். அப்பாவுக்கு வாழ்க்கை அப்பா வாழட்டும், அம்மாவுடைய வாழ்க்கை அம்மா வாழட்டும். உங்க வாழ்க்கை நீங்க வாழுங்க. இப்ப உங்களை அவன் சேர்த்து வைப்பான். நன்மையில் நீங்கள் வாழும் பொழுது அவன் சேர்த்து. நீங்களே எப்படி சேர்த்துப்பீங்க? என்னை பார்த்துக்கோ, அப்பதான் உனக்கு 4 பொண்ணு கொடுப்பேன், உனக்கு வீடு எழுதி தருவேன். இப்படிதான் நீங்க சேர்ந்து வாழ முடியும். கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி உங்க மற்ற சிலருக்கு புறம் போயிடும். அது வேற விஷயம். வீடு வைக்க வேண்டியிருக்கும், சொத்து வைக்க வேண்டியிருக்கும், நகை வைக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் போயிடுவீங்க. அது போயிடும். கடைசியா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்பா கொடுப்பான்னு சொன்னாரு, கடைசியா அவருக்கு ஆசிரியர்களையும் தெரியாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது மற்றவருக்கும் அது பலனாக அமையும். அதுக்கு மரம் சாட்சி. ஒவ்வொன்றுமே சாட்சி. ஒரு உதாரணம் மரம். ஒவ்வொன்றுமே தன்னுடைய வாழ்க்கை வாழ்கிறது. அது மற்றவருக்கு பலன் உண்டு. மனிதன் தன் வாழ்க்கையை வாழும் பொழுது மற்றவருக்கும் அதுக்கு பலன் உண்டு. நீங்க சம்பாதிச்சு வரீங்கம்மா, வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு சாப்பிடுறீங்க, அந்த சாப்பாடு ரெடி பண்றாங்க, அவங்களுக்கும் சாப்பிடுறாங்க, உங்களுக்கு தர்றாங்க. இது பிள்ளைங்களும் பாக்குறாங்க. அப்போ நீங்க உங்களுடைய காரியத்தை செய்றீங்க. அவங்க அம்மா ஒரு காரியம் செய்யறாங்க, அப்பா ஒரு காரியம் செய்யறாங்க, அண்ணன் ஒரு காரியம் செய்யறாங்க, பிள்ளைங்க பாக்குறீங்க. அது தன்னுடைய காரியத்தை செய்யுது. இப்படியே தன்னுடைய காரியத்தை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. மற்றவருக்கும் பலன் போயிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய காரியத்தை நம்ம வந்து பெருமையா பேசுறது. நான் உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வாழ்றதே உங்களை வாழ வைக்கிறதுக்காக தான், நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தான். இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நிறைய சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள், விருப்பத்துடன் வாழுங்கள். குழந்தைகளும் அதை பார்க்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையை விருப்பத்துடன் வாழ வேண்டும். அதில் மற்றவருக்கும் நன்மை இருக்குன்னு குழந்தைக்கு சொல்லாமே புரியும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும்போது குழந்தைகளுக்கு புரியும். அவரிடம் ஏதேனும் நன்மை இருந்தால் அவர்களை செவியேற்றும்படி செய்திருப்போம். இறைவனுடைய வாக்கு. நல்லது ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லதை நிச்சயமா கவனிப்பாங்க. நல்லது என்கிட்ட இல்லை அப்படின்னு நல்லதை நான் கவனிக்க மாட்டேன். யாரும் கவனிக்க வைக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கைங்கிறது தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு சரி பார்த்து மனசு அமைதியா இருக்கு. நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, கவலையே போட மாட்டீங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் போய் வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேங்க. உங்க காலத்துல நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. மனசு அமைதி. எனக்கு யாரு மேலே குறையலாம் கிடையாது. எல்லாம் நீ மட்டும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. உங்க காலத்துல செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க அப்படி இங்கே போகணும்னா கூட உங்களுக்கு உணர்த்தப்பட்டு நீங்க போவீங்க, கவலைப்பட மாட்டீங்க. அந்த காலத்து சரி வீடு நல்லபடியா தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அப்படி நீங்க கண்காணிச்சுட்டுல இருக்கீங்க. எல்லாரையும் நல்லதை எடுத்து சொல்லுங்க, கண்காணிக்காதீங்க. அது நல்லதுன்னு என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் தாட்ஸ். அதான் நல்லதுன்னு சொல்லும் போது நற்செய்தியும் எச்சரிக்கையும் சேர்ந்துதான் நல்லதுன்னு அர்த்தம். ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லை. அது புரியுது உங்களுக்கு என்னென்ன விளங்க? பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் நற்செய்தியும் எச்சரிக்கையும் சேர்ந்துதான் நல்லுபதேசம்.
வெறும் நல்ல சொல் மட்டும், நல்ல சொல்ல நல்லது மட்டும் பேசுறது இல்லை, இரண்டும் சேர்த்துதான் நல்லுபதேசம். புரியல? என் வாழ்க்கை என்ன புரியல? புரியல? யாரையும் மாத்துறது இல்லையே நம்முடைய வேலை. என்னை நாம் திருத்திக்கிறது தானே. நான் தவறு செய்யறேன்னு பார்த்து அந்த தவறை மட்டும் திருத்திக்கிட்டே வாங்க. நமக்குதான் நல்லது தெரியல, கெட்டது தெரியுதா இல்லையா, கெட்டதை மட்டும் மாத்திக்கிட்டே வாங்க, அவ்வளவுதானே. நல்லது யாரு கேட்டாலும் தெரியல, கெட்டது தெளிவா தெரியுது, சொன்னதே புரியுது இல்லையா? ஒரு சிக்னல் கூட உடனே புரியுது. நல்லது என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, மண்டு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏன்? கெட்டது ஒண்ணு சொல்லலாம்னு புரியுது. அப்ப கெட்டது என்னன்னு எனக்கு தெரியுது, அந்த கெட்டதை மட்டும் உடைக்கிட்டே வர, அதுக்கு இறைவன் உதவி தேவை. அதை விட்டு விலகுறது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் போதையில் அடிமையா இருக்கிறேன். ஒரு டீ காஃபி கொடுத்து நம்மளால இருக்க முடியுதா? முடிய மாட்டேங்குது. அப்போ நன்மைக்கு இறைவனுடைய உதவி தேவை. விளங்கணும், தெளிவு வந்தாதான் நீங்க விடுவீங்க, தெளிவு வரலைன்னா விட மாட்டீங்க. அந்த தெளிவு இறைவனுடைய உதவி. நம்ம இறைவனுடைய உதவினா பணம், காசு, அதிகாரம், செல்வம் அப்படின்னு அது இல்லை. இறைவன் உதவின்றது தெளிவு. இன்னொரு வார்த்தை ஞானம். அந்த தெளிவு தான் இறைவனுடைய உதவி. நம்ம பணம், காசு, துட்டு இறைவனுடைய அது கிடையாது. அது இருக்கும், உங்களுக்கு பயன் தராது. இப்ப மனசு அமைதியோட இருந்துச்சுன்னா நீங்க வேலை செய்வீங்க. மனசு அமைதியா இல்லைன்னா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. மாட்ட பார்த்தா கவலையில இருக்கு. எனக்கு கவலையில இருக்கீங்களா? அதனால அவனுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, அவர் கவலையில இருக்காங்க. மனசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மனசு வேலை செஞ்சா வேலை செய்ய மாட்டீங்க. அதுல புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி புரியும்? அம்மா கோபம், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், உட்கார்ந்து இருக்கிறேன் இல்லை, உங்களை நீங்க கிடைச்சு கொள்கிறீர்கள். மனசு அமைதி வரணும், உங்க பிரச்சனை தீரணும்னா அவங்க வேலை செய்யும். நீங்கள் வேலை செய்வது உங்க உடலுக்கு நல்லது. இறுதி வரை உங்களை கைகால் இயங்க வேண்டும். ஒன்றும் செய்யாம உட்காந்து கைகால் இயங்க கிடையாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மனசு அமைதியா இருக்கும், அப்படின்னா நல்ல காரியம் செய்றீங்கன்னு அர்த்தம். மனசு அமைதியாக இருந்து வேலை செய்றீங்க, நல்ல காரியம் செய்றீங்க. மனசு வேலை செய்து திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்கன்னா, திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்கன்னா அவனை எப்படி வழி கொண்டு வருது, இவனை எப்படி வழி கொண்டு வருது, அவனை எப்படி கவுக்குறது, இவனை எப்படி கவுக்குறது, அதுதான் மனசு வேலை செய்யணும். மனசு வேலை செய்யக்கூடாது. மனசு அமைதியில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் இறைவனுடன் இருக்கிறீர்கள், உங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறீர்கள், இறைவனோடு இருக்கிறீர்கள். உங்களை எந்த கெடுதியும் உங்களை அண்டாது, எந்த கெடுதியும் உங்களை அண்டாது. உங்க மனம் தூய்மையை விரும்பியதாக அமைதியில் இருக்கிறது. இப்பதான் நீங்க உங்களை அறிவு வளரும். மனம் அமைதியில் இருக்கும் போது கிரகிக்கும் ஆற்றல் ஜாஸ்தி, விஷயத்தை புரிஞ்சுக்கூடிய தன்மை வரும், அதிகரிக்கும். இந்த 3 வயசுல கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து வேலை செய்ய விட்டு ஒண்ணு அறிவு தான் வளரும். பிராய்லர் கோழி மாதிரி வளர்ந்து வரும். பெற்றோருக்கு ஆள் பண்ணிட்டே இருக்கும். யார் பெற்றோர் கூப்பிட்டாலும் அது வந்து அது தெரியாது, பறக்கிறது தெரியாது. அது உதாரணத்துக்கு அப்படி சொன்னீங்கன்னா அவர் பறக்க விட்டுருவாங்க. ரொம்ப உற்சாகி நம்மளை ஏமாத்துறதுக்கு எல்லா காரியம் செய்வாங்க. சிந்தனையில நம்மளை ஏமாற்ற முடியாது. சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மனம் அமைதியில் இருக்கிறது, சிந்திக்கிறீர்கள், காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்யக்கூடிய காரியத்தின் மீது கவனம் இருக்கும். ஆனால் மனம் கிரகிக்கும் தன்மை இருக்கு. இறைவனுடைய அந்த செய்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அகிலங்களின் ஒட்டுமொத்த சாரம் உங்களுக்கு இறங்கும். மனம் அமைதியோட இழந்து நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா தவம் இருக்க போயிருக்காரு, திரும்பி வரும்போது பெரிய சக்தியோட வருவார், ஒரு மண்ணாகத்தையும் வருவார். தவம் என்பது நீங்கள் அமைதியுடன் உங்கள் காரியங்கள் செய்து கொண்டிருப்பது தவம். இறை ஆற்றல், அதாவது இறைவன் அகிலங்களின் செய்திகளை நீங்கள் கிரகிக்கும் தன்மை மனம் அமைதியுடன் இருந்து நீங்கள் காரியம் செய்யும்போது கிடைக்குமே தவிர, நான் அமைதியா தினம் நான் காலை 10 மணி நேரம், 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தவம் இருந்துட்டு இருக்கேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வயசு வேணா ஆகிட்டே தோணுது ஒன்னா. அப்புறம் நீங்களா புதுசா ஒரு கதை விடுவீங்க. நான் அந்த கடவுள் அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது நான் கடவுளை ஒளியாக கண்டேன், அப்படி கண்டேன், இப்படி கண்டேன், கடவுளை எவ்வளவு தெரியும் சொல்லி முடியும். அப்படி சொல்லி முடியும். ஒரு மண்ணு வராதுங்க. மனம் அமைதியுடன் இருந்து நீங்கள் காரியம் செய்து கொண்டிருக்கும் போது அகிலங்களின் ஆற்றலை, சக்தியை, செய்தியை கிரகிக்கும் ஆற்றல் மனதிற்கு அப்பொழுது வருகிறது. மனதின் அமைதியில் தான்
கற்கின்றோம், கல்வி நமக்கு உண்டு. அதுதான் உண்மையான கல்வி. அப்புறம் நீங்க கத்துக்கிட்டதை சொல்லிக் கொடுக்கறதா அதை கல்வி சொல்லிடுறாங்க. கத்துக்கிட்ட சொல்லிக் கொடுக்கறது கல்வி. இந்த பாடத்தை கற்றுத்தர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி உண்டு. நீங்கள் அமைதியுடன் இருந்து காரியம் செய்யும் போது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான கல்வி கற்றுத்தர உங்களுடைய அகிலம் காத்திருக்கிறது. தன் இறைவன் கட்டளையை கொண்டு காத்திருக்கிறது. அகிலம் காத்திருக்கிறது, உங்களுக்காக காத்திருக்கிறது. மனசு வேலை செய்கிறது தியானம் அல்ல, மனம் அமைதியில் இருத்தல் தியானம். அதை உங்களால் கொண்டு வர இயலாது. காரியங்கள் செய்யுங்கள், மனம் அமைதியை ஆரம்பிக்கும். காரியம் செய்யுங்கள், மனம் அமைதியை ஆரம்பிக்கும். ஒரு செயல்களை செய்யுங்கள். அந்த செயலிலும் ரொம்ப தூரமான பார்வையில் இல்லை, பக்கத்து பார்வை. ரொம்ப பக்கத்துல பார்வை, ரொம்ப தூரமா பார்வை. இப்ப இங்கிருந்து நம்ம எங்க போனோம், வீட்டுக்கு போகணும் இல்லையா, முடிச்சது. அதை மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்றது இங்கேயே வச்சுக்காதீங்க. வீட்டுக்கு போன பிறகு இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போனோம். அதான் நம்ம கண்ணுக்கு பெட்டி தூரம் இருக்கிறது காரியம். நீங்க இங்கிருந்து வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு என்ன பண்றது அப்படின்னா யோசனை பண்ணிருக்கீங்க. இப்ப செய்ய வேண்டிய காசு செய்ய மாட்டீங்க, பச விட்டுருவீங்க. புரியுது? அப்ப உங்களை பார்வை அருகில் இருக்கட்டும், கண்ணுக்கு எட்டிய தூரம், கண் தெளிவாக தெரியக்கூடிய அந்த தூரத்தில் உங்களுடைய பார்வையோட செயல் இருக்கட்டும். நம்ம தூரம் யோசிக்காது. 500 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, நாளைக்கு இப்போ என்ன செய்யலாம் அதனுடைய நீங்க ரொம்ப திட்டம் பண்ணாது. பிரசன்ட்ல இருங்க. பிரசன்ட்ன்றது உங்களுக்கு பார்வை எட்டிய தூரம், அதான் பிரசன்ட். இப்போ காலில் எந்த ரவிமாடும் வந்து கண்ணு மூடி தியானம் பண்ணல, 3 வந்து கப்பல் கட்டினாரு. இதெல்லாம் காரியத்தில் ஏற்பட்டு தான் இருந்தாங்க. குரான்ல வந்து அந்த மாதிரி யாரும் இல்லை. இல்ல வேதம், குரான் அரபிக் சொல், வேதம் சரி, குரான் சரி. அந்த சொல் வந்து என்ன அறிவிக்குதுன்னா அதுல சொல்லப்பட்ட மனிதர்கள் யாரும் நாம் சொல்லிக்கிட்டு இருக்க எந்த ஒரு வேஷத்தையும் கட்டல. அது அவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி ஆளாளுக்கு ஒரு கதை கட்டுறாங்க. அது இல்லை, அது இல்லை. அவர்கள் நம்மை போன்ற மனிதர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை பற்றி அந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. அதை மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க, கதை சொல்லலைங்க. நம்மை வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தூரம் அதனால பார்க்காதீங்க. புரியல? அங்கேதான் குழம்பு போயிருங்க. குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு, கல்யாணத்துக்கு அபிஷேகத்துக்கு யாரும் பேசுவாங்க இல்லையே. அதான் குழந்தை பிறந்தது, கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வைக்கணும் நாளைக்கு இருந்தது. அதான் குழந்தைய வளர்ந்து நல்லா புத்தகம் போடுங்க, காலை கொடுத்து வைக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்க கல்யாணத்துக்கு காசு சேர்க்குறது அட்மிஷன் அதனால ஸ்கூல்ஸ் நிறைய பெருகிட்டு இருக்கு. ஸ்கூல் எல்லாம் காலேஜா மாறுது, காலேஜ் எல்லாம் யூனிவர்சிட்டியா மாறுது. நீங்க அப்படியே தான் இருக்கு. நல்லா ஓடுது. அதேவா நீங்க கண்ணுக்கிட்ட தூரம் வந்து பாருங்கம்மா. எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டுமா. உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களோட சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்கள பாருங்க. நீங்க வசதியா வாழ்ந்தீங்க, இல்லை கஷ்டத்துல இருந்தீங்க, ஏதோ ஒண்ணு. இல்லை இன்னொருத்தவங்க வசதியா இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில நீங்க பார்த்த வரைக்கும் நினைச்சு பாருங்க. நீங்க சிரமப்பட்டு இருக்கா நினைச்சவங்க நல்லதே இருக்காங்களா இல்லையா? நல்லா இருந்தாலும் சொன்னவங்க சிரமத்துல பாக்குறீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையில பாருங்க. ஏன் ரொம்ப தூரம் பாக்குறீங்க? உங்களுடைய கண் பார்வையில பாருங்க. நீங்க உடனே கிரியதேகம் சத்தியகம் அங்கெல்லாம் போயிருங்க, அது என்னன்னு தெரியும். உங்க யுகத்திலே பாருங்க. உங்க யுகத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அந்த சாட்சியம் பார்த்தாலும் அவங்களுக்கு ஏன் இன்னொருத்தவங்க சாட்சியம் எனக்கு தேவை, யாரு சாட்சியம் தேவையில்லை. அவங்க எவ்வளவு பெரிய பொம்மனா இருந்தாலும் தேவையில்லை. என்னுடைய சாட்சியத்தை நான் பார்க்கிறேன். இது போட்டோம், அது பெரிய பொம்மனாக இருந்துட்டு போட்டோம், ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு என்னுடைய சாட்சியத்தை என்ன உணர்ந்தனோ அதுல எந்த பொய் இல்லையா, நான் பார்த்ததுல ஒரு பொய் இல்லை. அதனால ஒரு காலத்துல பக்கம் அடையும் போது, வாழ்க்கையில் ஒரு பக்கம் அடையும் போது எனக்கு புரியுது, என்னன்னு புரியுது. அந்த புரிதலை பாருங்க. ஏன் ரொம்ப தூரம் பாக்குறீங்க? யார் சொன்ன கதையில ஏன் தேடுறீங்க? நியூஸ் பேப்பர் உடனே பாத்துறீங்க. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி 1000 ஆளுங்க என்ன நடந்தது. அவங்க கூகுள் வந்து இப்ப 50 வருஷம் 30 வருஷம் முன்னாடி 1000 ஆளுங்களுக்கு கூகுள் தெரிஞ்சது மாதிரி பாக்குது. உங்க தாத்தா கதை தெரியுமா உங்களுக்கு? உங்க தாத்தா, உங்க அப்பா உடனே அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? நீங்க கூகுள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது கரெக்டா சொல்லுது. மனுஷனா நம்ம வாழணும்னா கண்ணு கொடுத்துருக்காங்க. கண்ணு கட்டி தூரம் பாருங்க, பார்க்கக்கூடிய அளவுக்கு பாருங்க, தெரியாத யோசிக்கிறது.
அங்க போகும்போது தெரியா இருக்கும், இப்போ தெரியல, அங்க போகும்போது தெரியா இருக்கணும், அங்கேயும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அப்படி பயணம் பண்ணுவோம். வாழ்க்கை பயணம் நம்ம கண்ணு கட்டிய தூரத்துக்கு பிரசன்ட்ல இருக்கும், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பிரசன்ட். அதை பார்த்துட்டு அந்த குழப்பம் இருந்தால் குழப்பத்தை விட்டுருங்க, தெளிவடைஞ்சப்போ அந்த காட்சி செய்யுங்க. இதுக்கு இதுக்கு முன்னே நடந்ததும் மாறும், இப்பொழுதும் வாழ்க்கை இடைவெளி பொறுத்து உங்க மனசு அமைதியோடு நடந்துட்டு யாரும் உங்களை ஏமாற்றதுக்கு இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய சக்தியை காட்டினாலும் சரி, நம்ம அதை பத்தி இல்லை, தெரியாது, என்ன சொல்ல புரியல, ஏன் கேள்விகள் கேள்விகளை பதில் சொல்ல மாட்டாரு, அப்படின்னு எனக்கு தேவையில்லை. அப்படின்னா விஷயத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னு கேள்விக்கிட்டா அதை ஒன்று சொல்ல முடியாது, எனக்கு தேவையில்லை, ஒரு விஷயம் எனக்கு தேவை, அந்த இதுக்கு வாங்க, அதுக்கு வாங்க. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பெரிய சக்தி படுத்துறாங்க, அது எப்படி வேணா இருந்து போட்டோம், என்ன வேலை செஞ்சு போட்டோம். நான் அதில் ஒரு கேள்வி மாதிரி சொல்லலை, அந்த பதில் எனக்கு புரியல, எனக்கு புரிய மாதிரி சொல்லலை, ஏன்னா ஒரு பதில் கிடையாதுன்றாரு, இல்லை சொல்ல மாட்டேன்றாரு, எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு உதவாது. இது உங்களுக்கு பணக்காராக மாற்றணும் ஒரே அடுத்த அடி அடிப்போம், உடனே நம்ம வந்துடும். அந்த பணம் உங்களுக்கு உதவாது, புரிஞ்சுக்கங்க. பணம் வந்துடும், ஆனா உதவாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எனக்கு ஒன்று வர வேண்டும் என்றால் அதை நான் பயன்படுத்த வேண்டும் அர்த்தம். வாங்கி வச்சுக்கிறது எனக்கு தேவையில்லை. எந்த ஒன்றும் நான் வாங்கி வைப்பதற்கு தேவையில்லை, ஆனால் பிறருக்கு காட்டுவதற்கு தேவையில்லை, எனக்கு அது பயன்பட வேண்டும். இப்பதான் நம்ம வாழ்ந்துட்டு தான் அர்த்தம். பயன்படாத ஒன்றை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறீர்கள்? எதுக்கு அது? எல்லாரும் வாங்கி வச்சுக்காது, நானும் வாங்கி வச்சுக்கேன் அப்படின்னு பயன் தரக்கூடியதை நீங்கள் அதுக்கு பிரயத்னம் செய்யும். எது உங்களுக்கு பயன் தருமோ அதுக்காக பொறுமையோட, அதுக்கு அவசரம்லாம் கிடையாது, அதுக்கு வட்டி வாங்கணும் அவசரம்லாம் கிடையாது. புரியுது? வட்டிக்கு வாங்க அவசரம், பயன் தராத வாங்குறதுதான் வட்டிக்கு வாங்கணும். வேற எது கேள்வி? தியானம் இருக்கு, நீங்க சொல்றது தியானம் கிடையாது, அது ஏமாத்து. தியானம் மனித வாழ்க்கையில இருக்கு, மன அமைதியோட நீங்க காரியங்கள் செய்றீங்க, நல்லெண்ணத்தோட காரியம் செய்றீங்க, அது தியானம். நீங்க சொல்றது ஒரு வேலையை செய்ய உட்காந்துட்டு நெய் கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அது இல்லை தியானம். பயிற்சி உங்களை மாடுகளாக ஆகும். பயிற்சி என்னன்னா, நீங்க நல்லதா செய்யறதுக்காக மற்றவங்களை காற்று ஏமாத்துக்காக விரும்பணும். என்ன செஞ்சுக்கிட்டே கரெக்டா செய்யுங்க இல்லையா? ரொம்ப கரெக்டா செய்யறாங்க பயிற்சி. இப்படி பேசுறதுனா கூட பயிற்சி இல்லை. 6 மாசம் பயிற்சி, 3 மாசம் பயிற்சி, 14 வருஷம் பயிற்சி எல்லாம் இல்லை சொல்றாங்க. அப்படி பயிற்சி பண்ணா நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. பயிற்சி பண்ணி பயிற்சி எனக்கு ஞாபகம் வரும், பேச வேண்டிய ஞாபகம் என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்படி முடிச்சாரு. நீங்க பயிற்சி கொடுத்தா பயிற்சி கவனமா இருந்து பயிற்சியில செய்யணும் இல்லையா? நீங்க கவனம் போனா பயிற்சியிலே இருக்கும். நான் என்ன பேச எனக்கு தெரியாது அப்போ அப்படின்னா பேசிக்கிறாங்க. பயிற்சியில நீங்க சொல்லி கொடுத்தா நான் செய்வேன். நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, அது பயிற்சியெல்லாம் செய்ய தெரியல. கோபம் வரும், அழுகு வரும், இல்லை மனுஷங்க விளையாட வரதான் செய்யுது. ஆனால் உடனே திரும்பிடும், வேண்டாம் தேவையில்லாது திரும்பி உங்க பயிற்சி எல்லாத்தையும் மறைச்சிடும். எப்பயுமே போகக்கூடாது, எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கேன், எப்பயுமே தெய்வீகத்தன்மையோட. அது எல்லாம் தெய்வத்தை பார்த்த மாதிரி, தெய்வத்தன்மை யார் பார்த்தா இதெல்லாம் பயிற்சியில வந்துடும். அதெல்லாம் பயிற்சியில ஒரு பாகம். முடி எப்படி வளர்ப்பது, தாடி எப்படி வளர்ப்பது, மொட்டை எப்படி போடுவது, என்ன அலங்காரங்கள்லாம் செய்து கொள்வது, இதெல்லாம் பயிற்சி. எப்படி மக்களை கவர்வது, இதெல்லாம் பயிற்சி. வாழ்றதுக்கு என்ன தேவை? வாழ்றதுக்கு என்ன தேவை? வாழ்க்கைக்கு தேவை பயிற்சி. மயக்குவதற்கு பெரும் கூட்டங்களை உருவாக்குவதற்கு, சிந்திக்காத கூட்டத்தை உருவாக்குவது, அதுக்குதான் பயிற்சி தேவை. நீங்க வேலை செஞ்சா உடற்பயிற்சி இருக்கு, வேலை செய்யாததுக்கு உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ஏன் வந்துச்சுன்னா, வேலை செய்ய உட்காந்துட்டு இருந்தா செஞ்சிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் நடை, கொஞ்சம் குழி, கொஞ்சம் நிமிரு, கொஞ்சம் அது தூக்கி இதை தூக்கணும். அது போய் தோட்டத்தில் வேலை செய்யலாங்க, அது தோட்டத்தில் வேலை செய்யலாங்க. அப்ப நீங்க உடற்பயிற்சி தேவை. உடற்பயிற்சி யாருக்கு தேவை அப்படின்னா, நீங்க வேலை செய்யாம இருந்தீங்க, அதுக்காக
கொஞ்சம் குடிங்கப்பா, கொஞ்சம் நிமிருங்கப்பா, கொஞ்சம் கை கால் ஆசிங்கப்பா, என்ன சொல்லுங்க. ஒரு வேலை செய்யலாம். ஒரு வேலை செய்யலாம். அப்போ இது உடம்புல போது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு செய்ய ஆரம்பிங்க. வீட்டு வேலையில செய்யுங்க. வீட்டு வேலை இருக்க மாட்டேங்க இல்லையா? புதுசா கல்யாணம் பண்ண போது மனைவி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் தம்ம தூக்கிடுவாங்க, அந்த கேஸ் இந்த தூக்கிடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்பதான் தேவைப்படும், அப்பதான் செய்யணும். புதுசா செய்யும்போது தேவை இருக்கு. அப்படி கொஞ்சம் சொல்லவும் மாட்டாங்க அவங்க இல்லையா? கொஞ்சம் நாள் அதை மட்டும் எடுத்துவாங்க, இந்த காய் தூக்கிடுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. அப்போ தேவையே இருக்கும். ஒரு வயசு 40 வயசு 50 வயசு ஆயிருக்கும். அப்போ வேலை செய்ய வேண்டியிருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, கூச்சம்லாம் சொல்லுவாங்க. அப்பதான் கூச்சம் இருக்கும். அதுக்கு தூக்கிட்டு வரீங்களான்னு சொல்லுவாங்க. அப்போ செய்யுங்க. குற்றம்லாம் கிடையாது, குற்றமும் ஒன்றும் கிடையாது. நமக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அதெல்லாம் இப்போ நமக்கு இருக்கு. நம்ம செய்யறேன்னு சொன்னா அதான் உங்களுக்கு எல்லாம் நம்ம வீட்டு வேலை தான் செய்யணும். என்னெல்லாம் முடியுதோ நம்ம செய்யணும். அது செஞ்சா நல்லதுன்னு தெரிஞ்சு செய்யும். அவங்க சொல்லிட்டாங்க, திட்டாங்க, அதுக்காக இல்லை. நான் செஞ்சா எனக்கு நல்லது, அதனால செய்யணும். கைய காலம் அசைக்கணும், கொஞ்சம் வெயிட் எல்லாம் சுருக்கணும். அப்படிதான் எலும்போட தலை ஒட்டி உடம்பு கொஞ்சம் பலமா இருக்கும். ஏன்னா சதை கரைய ஆரம்பிச்சிடும். எலும்புக்கு பலம் சதை ஒட்டி இருக்கு, உடம்போட ஒட்டி இருக்கு. எலும்பு பலம், எலும்புக்கு பலம் சதை வரும். சதை ஒன்றுவா இருக்குன்னா வேலை செய்யணும். நம்ம எப்படி சொல்லி கொடுத்தாங்க? வேலையே செய்யாம மேனேஜர் வேலை பண்ணீங்கன்னா நல்ல சுகமா வாழலாம், நிறைய சம்பளமும் கிடைக்கும், ஆஸ்பத்திரிக்கு நிறைய போக முடியும். தியானம் உண்டு, தொழுகை உண்டு, கும்பிடுதல் உண்டு, தவம் உண்டு, எல்லாமே உண்டு. அர்த்தம் வேற, நீங்க வச்சுக்கிற அர்த்தம் வேற. வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. ஆன்மீக பாதையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்டு, அதனால அர்த்தம் வேறு. அவரு சொல்ற அர்த்தம் வேறு. இது வாழ்க்கையோடு சேர்ந்தது எல்லாமே. உண்மையான அர்த்தம் உங்கள் வாழ்க்கையோடு இணைந்து உங்களை உயர்த்தும், தனித்தன்மையாக ஆக்கும். அங்க அப்படி இல்லை. அங்க நீங்க பெரியாலும் காட்டும். அவர் தவம் பண்ணியிருக்காருப்பா, 50 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு, பெரிய சக்தி படைச்சவரு, அதெல்லாம் வராது. எல்லோரையும் போல நீங்க இருப்பீங்க, எல்லோரும் போல். இன்னொரு நீங்க உங்களை உயரமாவும் பார்க்க மாட்டீங்க, இன்னொருத்தர தாழ்வாகவும் பார்க்க மாட்டீங்க. அந்த வாழ்க்கை தான் தவ வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை.